Ma'am, not audible, ma'am. எந்த டேர்ம் சொல்லுங்க? 7th எந்த டேர்ம்? ஓகே ஓகே, வாய்ஸ் அண்ட் ஸ்கிரீன் எல்லாம் ஓகேங்களா? எல்லாருக்கும் கிளியரா வியூ ஆகுதா? மேம் இன்னும் கேட்கல மேம். ஓகே, வாய்ஸ் கிளியர். ஓகே ஓகே மேம். ஆடிபிள் மேம். ஒரே ஒரு செகண்ட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து ஒரு 4-5 கொஸ்டின் மட்டும் கேட்கறேன். அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. நம்ம அப்படியே கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மேம் ஸ்கிரீன் தெரியல. பேசப்படுவது கேட்கப்படுவது மட்டுமே உண்மையான மொழி அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் மொழியே என கூறியவர் யார்? மு வரதராசனார். எல்லாரும் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, மூவானா மு வரதராஜனார். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என கூறும் நூல். சூப்பர், நன்னூல். நன்னூலின் ஆசிரியர்? சூப்பர் சூப்பர். நன்னூலின் ஆசிரியர் பவணந்தி முனிவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? சூப்பர், குற்றியல் உகரம் 6 வகைப்படும். ஓகே, நெக்ஸ்ட். பசு என்பது இலக்கண குறிப்பு. பசு என்பதன் இலக்கண குறிப்பு? சூப்பர், முற்றியல் உகரம். ஓகேங்களா? ஏன்னா குறிலுக்கு அடுத்து உகரம் வந்திருக்கு. சோ அந்த மாதிரி வந்தாவே நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம், முற்றியல் உகரம். ஓகே, மார்பு என்ன வகை குற்றியல் உகரம்? மார்பு எரல வளல அப்படிங்கும் போது அப்ப அது எதுல வரும்? இடைத்தொடர் குற்றியல் உகரத்துல வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 9 என்ன வகை குற்றியல் உகரம்? சூப்பர் சூப்பர். 9 அப்படிங்கிறது உயிர்த்தொடர் குற்றியல் உகரம். ஓகே, எந்த எழுத்து தொடர்ந்து குற்றியல் உகர சொல் இருக்காது? சூப்பர், யூ. ஓகேங்களா? இவ்வுங்கிற எழுத்து தொடர்ந்து குற்றியல் உகர சொற்கள் நமக்கு இருக்காது. ஓகே ஓகே, நம்ம இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம போன கிளாஸ்ல 7th இயல் 1 பார்த்தோம். நம்ம இன்னைக்கு
இயல் 2 பாக்குறோம். ஓகேங்களா? வாய்ஸ் மட்டும் கிளியரா ஒரு டைம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சப்போஸ் வாய்ஸ் கட் ஆச்சுனாவோ ஸ்கிரீன் ஷேர் ஆகல அப்படின்னா உடனே எனக்கு மெசேஜ் பண்ணிருங்க. ஓகே, டன். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா காடு. ஓகேங்களா? ஃபுல்லா வந்து இந்த லெசன்ல என்ன இருக்கு, எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காட்டை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த பிக்சர் பாக்குறப்பவே தெரியுது. ஓகேங்களா? டாபிக்கே என்னது, அணிநிழல் காடு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் எதுக்குள்ள போவோம், அதனுடைய நூல் ஆசிரியர் யாரு பிளஸ் அவர் பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த அணிநிழல் காடு. ஓகேங்களா? அதெல்லாம் நூல்வெளி ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். இப்ப அதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுரதா. ஓகேங்களா? சுரதானுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். இவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டவர். பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். எனவே தம் பெயரை சுப்புரத்தின தாசன் என மாத்திக்கிட்டாரு. ஓகேங்களா? சுரதானுடைய இயற்பெயர்னு கேட்டாங்கன்னா ராஜகோபாலன். அவர் வந்து பாரதிதாசன் மீது வந்து அதிகமா பற்று வச்சிருக்காரு. அதனால அவரோட பேர் என்னது, சுப்புரத்தினம் அப்படிங்கிற பேரை அவரோட பேரோட சேர்த்து சுப்புரத்தின தாசன். ஓகேங்களா? இந்த பாரதிதாசன் சுப்புரத்தினம் இந்த ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி சுப்புரத்தின தாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிட்டாரு. யாரு? சுரதா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதனோட சுருக்கம் தான் என்னது, சுப்புரத்தின தாசன் அப்படிங்கறதோட சுருக்கம் தான் சுரதா அப்படிங்கிறது. இந்த சுரதா வந்து பாத்தீங்க அப்படின்னா உவமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். அதனாலதான் இவர் என்னன்னு சொல்றாங்க, உவமை கவிஞர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஓகேங்களா? இப்ப காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மெசேஜ் பண்ணுங்க. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? சூப்பர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். ஓகேங்களா? அவர் நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. ஓகே, மக்கள் கவிஞர்? மக்கள் கவிஞர் சூப்பர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர். ஓகேங்களா? மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? அப்ப இப்ப நம்ம பார்க்கறது என்னது, உவமை கவிஞர். உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சுரதா. ஓகேங்களா? இப்ப சுரதானோட இயற்பெயர் ராஜகோபாலன். இந்த மாதிரி நம்ம நிறைய பேருக்கு பார்த்திருப்போம். அது எல்லாமே இங்க ஒரே வந்து இதை படிக்கிறப்பவே அதையும் ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவருடைய நூல்கள் பாருங்க. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து இவர் இயற்றியுள்ளார். ஓகேங்களா? என்னென்ன நூலு? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். ஓகேங்களா? இதெல்லாம் சுரதானுடைய வந்து பார்த்தா வந்து நூல்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா சுரதா அப்படிங்கும் போது வந்து சுரதா அப்படிங்கிறது நூல்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா துறைமுகத்துல தேன்மலை வந்து பொழிகிறது அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேன்மலை துறைமுகத்துல பொழியுது. அப்ப தேன்மலை துறைமுகம். தேன்மலை அப்படிங்கும் போதே வந்து நீங்க அந்த தேன்லயே வந்து இங்க அமுதம் தேனும், அந்த தேன் வந்து சாப்பிட்றப்ப எப்படி இருக்கு அப்படின்னா அமுதம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். ஓகேங்களா? அப்ப தேன்மலை துறைமுகம் அமுதம் தேனும் அப்படிங்கிறதுல யாரோட நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுரதாவுடைய நூல்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பாடல்கள் தேன்மலை என்னும் நூலில் இயற்கை எழில், ஏன்னா காட்டை பத்தி தான் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப அது எந்த டாபிக்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இயற்கை எழில் அப்படிங்கிற அந்த பகுதியில இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அந்த இயற்கை எழில் அப்படிங்கறத எதுல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பாடல் கிளிக்கண்ணி எனும் பாவகையை சேர்ந்தது. ஓகேங்களா? கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சேர்ந்ததுதான் வந்து இந்த நூலு. நெக்ஸ்ட் கிளியினுடைய இந்த கிளிக்கண்ணி அப்படிங்கிறது என்னன்னா கிளியினுடைய மொழி போன்ற இணைய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகைதான் கிளிக்கண்ணி அப்படிங்கிறது. ஓகேங்களா? கிளி மாதிரி பேசுறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி சந்தத்துல பேசுறாங்க அப்படிங்கிறதா கிளிக்கண்ணின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம இதுல டாபிக்ல பார்க்க வேண்டியது என்ன, சுரதானுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். முடிஞ்சது. அவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டிருக்காரு. அதனால அவருடைய இயற்பெயரான சுப்புரத்தினத்தோட சேர்த்து சுப்புரத்தின தாசன், அதனோட சுருக்கம் தான் என்னது, சுரதா அப்படிங்கிறது. உவமை பாடுதல வல்லவர், அதனால இவர் உவமை கவிஞர். இவரோட நூல்கள் அப்படின்னு பாத்துட்டோம்னா அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப நமக்கு அந்த கார்டன் கொடுத்துருக்க லெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேன்மலை அப்படிங்கிற நூல்ல இயற்கை எழில் அப்படிங்கிற பகுதியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சேர்ந்தது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? என்ன பாவகையை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா கிளிக்கண்ணி அப்படிங்கிற பாவகையை சேர்ந்தது. ஓகேங்களா? அவ்வளவுதான் இது. ஓகே, இப்ப ஃபர்ஸ்ட் வந்து
லெசனுக்கு வந்துருவோம். இப்ப இதுல எதை பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா காடு எப்படி இருக்கு ஓகேங்களா, காட்டுல எப்படி எல்லாம் இருக்கு விலங்குகள் ஓகேங்களா, அந்த மரம் செடி கொடி இதெல்லாத்தையும் பத்தி தான் கொடுத்திருக்காங்க ஓகேங்களா. காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால்தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறினர் ஓகேங்களா. சும்மா இதை மட்டும் நோட் பண்ணீங்க, காட்டின் வளமே நாட்டின் வளம் அப்படின்னு சொல்லிட்டு கூறினது யாருன்னா அறிஞர்கள். காட்டையும் காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டங்களையும் கவிதைகளே. அப்ப இதுல எது சொல்றாங்க, காடு காட்டோட குளிர்ச்சி பிளஸ் காட்டு விலங்குகளுடைய கொண்டாட்டத்தை பத்தி தான் இந்த நூல்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இங்க ஒரு பிக்சர் இருக்கோ அது கட் ஆயிருச்சு ஓகே. நமக்கு தேவையானது வந்து ஜஸ்ட் இந்த வரிகள் தான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டும்படி கிளியே பார்வை குளிரும்படி ஓகேங்களா. கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது கார்த்திகை விளக்கு இருக்குதுல்ல, அந்த கார்த்திகை நம்ம விளக்கு ஏற்றுவோம், அது மாதிரி காடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூத்திருக்கும். என்னது, பூக்கள் எல்லாம் பூத்திருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுடைய பாக்குறப்பவே நமக்கு என்னது, கண்கள் எல்லாம் குளிருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. அதான் கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டும்படி கிளியே பார்வை குளிரும்படி. நெக்ஸ்ட், காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்றெடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் ஓகேவா. அப்ப காடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க மரங்கள் எல்லாம் இருக்கும், அந்த மரங்கள்ல இருந்து நம்ம காய்கறிகள் எடுக்கிறோம், அடுத்த பொருள்களுக்கு மரச்சாமான்கள் எடுக்கிறோம், இந்த மாதிரி காட்டுல இருந்து பொருள் கொடுக்கும் காய்கனி கொடுக்கும். கூடி கழித்திட அப்படின்னா கூடி வந்து சிரிச்சு பேசி மகிழ்ந்துறதுக்காக நமக்கு குளிர்ந்த நிழல் கொடுக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட், குரங்கு குடியிருக்கும் காட்டுல குரங்கு குடியிருக்கு. கொம்பில் கனி பறிக்கும், கொம்பு அப்படிங்கிற இந்த இடத்துல என்ன, அந்த மரக்கிளையை பத்தி சொல்றாங்க ஓகேங்களா. கிளையில வந்து பாத்தீங்கன்னா கனி பறிக்குது, அது அந்த கனி பழத்தை எல்லாம் வந்து பறிச்சு சாப்பிடுது. நெக்ஸ்ட், மரங்கள் வந்து வெயில் மறைக்கும், மரங்கள் அப்படின்னாவே நமக்கு வெயில மறைக்கும். கிளியே வழியில் தடை இருக்கும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட், பச்சை இதெல்லாம் வந்து நமக்கு செய்யும். சோ இந்த லைன்ல எது கொடுத்து வேணாலும் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா. மேக்சிமம் நூல் கேட்கலனால ஆசிரியர் கேட்கலாம், யாரு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி ஓகேங்களா. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட், பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் நச்சம் அதான் நச்சவரன் கலங்கும் கிளியே நரியெல்லாம் மூளையிடும் ஓகேங்களா. இதுல பாருங்க, பச்சை மயில் நடிக்கும் அப்படின்னு என்னது, நடிக்கும் அப்படிங்கிற இடத்துல என்ன, நடனம் ஆடும், டான்ஸ் ஆடும், அந்த தொகை விரிச்சுட்டு ஆடுறதுல அதான் வந்து பச்சை மயில் நடனம் ஆடும். பன்றி வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை தோண்டி கிழங்கெடுக்கும். நச்சவரம் அதாவது நச்சரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல வந்து அந்த விடமுள்ள பாம்பு ஓகேங்களா. நச்சரவம் அப்படின்ட்டு நமக்கு இதுலயே கொடுத்துருப்பாங்க, சொல்லும் பொருளுமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. நச்சரவம் ஓகேங்களா. கலங்கும் கிளியா அப்படின்னா என்னது, பாம்பு அதை பார்த்துட்டு அந்த பன்றி எல்லாம் கிழங்கு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பாம்பு வந்து கலங்கும், நரியெல்லாம் ஊளையிடுங்கிறாங்க. நெக்ஸ்ட், அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி கிளியே பூங்குயில் கூமுடி. இது நல்லா தெரியுது, யானைகள் வந்து பாத்தீங்கன்னா கிளையில சாப்பிட்டுக்குது, பூங்குயில கூவுது. நெக்ஸ்ட், சிங்கம் புலி கரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே. இந்த மாதிரி அந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் புலி கரடி எல்லாமே இருக்கு, ஃபுல்லாவே காட்டை பத்தி தான் சொல்றது ஓகேங்களா. காட்டுல மலர்கள் எல்லாம் பூத்திருக்கு, காய்கனி எல்லாம் நமக்கு கொடுக்குது, குரங்கு இருக்கு, பன்றி வந்து கிழங்கு எடுக்கும், நம்ம மயில் நடனம் ஆடும், நரி வந்து ஊளையிடும், அடுத்து யானைகள் இருக்கும், குயில் கூவும், சிங்கம் புலி கரடி சிறுத்தை எல்லாமே இந்த காட்டுல இருக்கும். இந்த மாதிரி காடு ரிலேட்டடா வந்தாவே அதனுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா சுரதா. சுரதானுடைய இயற்பெயர்னு கேட்டாங்கன்னா ராசகோபாலன் ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட், சொல்லும் பொருளும் ஓகேங்களா. சொல்லும் பொருளும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈன்று அப்படின்னா என்னது, ஈன்றுனா என்னது, நமக்கு ஒரு பொருள் தர்றாங்க அப்படின்னா தந்து. கொம்புனா நம்ம ஸ்டார்டிங் மேலேயே பார்த்தோம், கொம்பு அப்படிங்கிறது என்னது, கிளை. அதிமதுரம் அப்படின்னாவே மிகுந்த சுவை ஓகேங்களா. கழித்திட அப்படின்னா மகிழ்ந்திட ஓகேங்களா. கழித்திடக்கு எந்த லீ வரும்னு நல்லா பாத்துக்கோங்க, ஏன்னா நம்ம சொற்களை வந்து பிழை திருத்தி எழுதுல கூட லீ கூட மாத்தி கொடுக்கலாம். நெக்ஸ்ட், நச்சரவம் அப்படின்னா விடமுள்ள பாம்பு. விடுதி அப்படிங்கிறது தங்கக்கூடிய இடம் ஓகேங்களா. ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் ஓகே. இப்போ இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் ஓகேங்களா. காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள், இது மோஸ்டா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இதுல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு தப்பானது எதுன்னு சொல்லி, இல்லைன்னா பொருந்தாதது எதுன்னு சொல்லி, இந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின் மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பாங்க ஓகேங்களா. இல்லைன்னா கூற்றுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல சொருகிட்டு இல்லாத ஒரு பெயர் கொடுத்துருவாங்க. சோ இது சும்மா ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படின்னாலும் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாருங்க, கா கால் கான் கானகம் கணயம் ஓகேங்களா. இது எல்லாம் காவரிசை ஓகேங்களா. அப்போ மொத்தம் காவரிசையில எத்தனை இருக்கு, 5 இருக்கு ஓகேங்களா. காவரிசையில 5 இருக்குன்னு நாம வச்சுங்க ஓகேங்களா. கா கால் கான் 3, இந்த கால் கானுங்க 2 இடத்துல இருக்குது, அப்புறம் கானகம் கணயம் அப்படிங்கிறது 5 ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆளை பாருங்க ஓகேங்களா. இப்படி தனித்தனியா பிரிச்சு படிங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிக்கும் போது இந்த காவரிசை மட்டும் படிங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் டைம் அடுத்தடுத்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க.
ஓகேவா? ஓகே, இப்ப இது அடுத்தது பாருங்க. அடவி, அரண். இது பாருங்க, அரண் ஆரணி ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா? அரண் ஆரணி ஒரே மாதிரி வரும். நெக்ஸ்ட் அடவி, இங்க பாருங்க அழுவம். அடுத்தது ஆயிரத்துல என்னக்குது, அரில், அரல். ஓகேங்களா? இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சேமா வரும். அரில் ஒண்ணு, அரல் ஒண்ணு. ஓகேங்களா? அரில், அரல். நெக்ஸ்ட் அரண், ஆரணி, அடவி, அழுவம். ஓகேங்களா? ரைமிங்கா வர மாதிரி வச்சுங்க. அரண், ஆரணி, அரில், அரல், அடவி, அழுவம். அப்ப ஆள மட்டும் மொத்தம் எத்தனை இருக்குது, 6 இருக்கு அப்படின்னு அமைச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகேங்களா, கலர் நான் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணுக்காக மாத்தி மாத்தி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல வந்து பாவரிசை தான் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, புறவு, பொற்றை, பொழில், பொச்சை, பொதி, பலவம், பதுக்கை. ஓகேங்களா? நான் ஏன் மாத்தி மாத்தி சொல்றேன்னா உங்களுக்கு அதெல்லாம் ரைமிங்க வரும். ஓகேங்களா? இப்ப வந்து பொற்றை, பொழில், பொச்சை, இது மூணுமே போ. ஓகேங்களா? பொற்றை, பொழில், பொச்சை, பொதி 4 வருதுங்களா? அப்ப போ வரிசை மட்டும் தனியா போன்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல 4 இருக்கும். ஓகேங்களா? பொற்றை, பொழில், பொச்சை, பொதி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இந்த புறவுன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது என்னது, பலவம், பதுக்கை. ஓகேங்களா? பலவம், பதுக்கை அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப இதுல இந்த பொற்றை, பொழில், பொச்சை, பொதியில மட்டும் வந்து 4 எழுதிட்டீங்க. புறவு, பலவம், பதுக்கை அப்படிங்கிற இந்த பாவரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 வந்துரும். ஓகேங்களா? பா ஒண்ணு, பூ ஒண்ணு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க. அடுத்தது அடுத்தது என்னது, ஈல பாருங்க, இயவு, இரும்பு. ஓகேங்களா? இந்த ரெண்டே ரெண்டு தான். ஈ அப்படிங்கிறதுல இயவு, இரும்பு அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ஈல 2 தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வாயத்துல பாருங்க, வல்லை, விடர், வியல், வனம். ஓகேங்களா? வனம், வல்லை, விடர், வியல். ஓகேங்களா? இது வா வரிசை. அப்ப வால வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் முதை, மிலை. ஓகேங்களா? இது நான் வச்சுக்கோங்க, முதை, மிலை. அடுத்தது முளரி, முளி. ஓகேங்களா? இந்த ரெண்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முளி, முளரி, முதை, மிலைன்னு வரும். ஓகேங்களா? அப்ப இதுலயே வந்து அந்த மாமு வரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் மிச்சம் இருக்கிறது எல்லாமே தனியா வந்து படிச்சுக்கோங்க. தில்லம், சுரம் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. இங்க எதுக்குமே சம்பந்தமே இல்லாம வருது தில்லம், சுரம் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப நான் இதையே செப்பரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் நான் செப்பரேட் பண்றப்பவாவது உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் சொல்றேன், நீங்க தனியா வந்து இருக்கும்போது கூட மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதுல பாருங்க, இந்த கா வரிசையில ஃபர்ஸ்ட் பார்த்தோம். கா, கால், கான், கானகம், கணயம். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் கா வரிசையில முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடவி, அழுவம். நெக்ஸ்ட் அரண், ஆரணி, அரில், அரல். ஓகேங்களா? ஆ வரிசை முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாவரிசையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பொற்றை, பொழில், பொச்சை, பொதி. அடுத்தது பலவம், பதுக்கை, புறவு. ஓகேங்களா? இந்த 3 வரும். நெக்ஸ்ட் ஈ வரிசையில பாத்தீங்க அப்படின்னா இயவு, இரும்பு அப்படின்னு வருது. அடுத்தது முளி, முளரின்னு வரும். முதை, மிலைன்னு வரும். ஓகேங்களா? அடுத்தது வல்லை, விடர், வியல், வனம். ஓகேங்களா? வா வரிசையில 4 வருது. கடைசியா 2க்கும் சம்பந்தமே இல்லாம தில்லம், சுரம். கடைசியில இம்னு வரும். நாம தில்லம், சுரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதை நீங்க சும்மா மனப்பாடம் பண்ணா பெஸ்ட். இல்ல அப்படின்னா சும்மா இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கங்க. ஓகேங்களா? விச் ஸ்டாண்டர்ட் மேம்? 7th ஸ்டாண்டர்ட்ல 2வது இயல் எடுத்துட்டு இருக்கோங்க மேம். ஓகேங்களா? இது நீங்க இந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரே லைனா படிச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே மண்ணிலே நிக்காது. சோ இந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா ரைமிங்கா வரதெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். ஓகேங்களா? பை த லக் நமக்கு ரைமிங்ல வந்துச்சு அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்ப அந்த காடு அப்படிங்கறது அதே மாதிரி நமக்கு வந்து அந்த கிளிக்கனி பாடல் வந்து ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுல பாருங்க, இது வந்து பாரதியார் பாடின ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஃபுல்லாவே நம்ம இது இப்ப என்னன்னா நமக்கு என்னதுல டாஸ்க் அப்படின்னா இந்த 2 லைன் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுலயுமே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளியே கிளியேன்னு தான் வரும். ஓகேங்களா? இந்த கிளியே, குளிர்மடி, அந்த டியும் கிளியே கிளியேன்னு தான் வரும். அதுக்கு யார் ஆசிரியர் கேட்டாங்கன்னா சுரதா போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லைன்ல வந்து பாருங்க, இங்கேயுமே கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியே கிளியே, இந்த டீன்னு தான் வரும். ஓகேங்களா? இது பாரதியார்னு வரும். நீங்க எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த லைன் அப்படிங்கும் போது நமக்கு காட்டை பத்தி, ஓகேங்களா, சுரதாவை பத்தி படிக்கும் போது நமக்கு என்னது ஃபுல்லாவே காடுங்கும் போது நமக்கு நார்மலா பார்த்தோம் விலங்குகள் பத்தி வருது. அடுத்து வந்து அந்த என்ன கிழங்கு எடுக்கிறது, சாப்பிடுறது,
அந்த பூக்கள் பூத்திருக்குது, அந்த லைன் பார்க்கும் போதே நமக்கு தெரியுது அது காட்டை பத்தி இருக்கு அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஏன்னா அது டஃபாலாம் இல்ல, ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஆனா இந்த லைன் எல்லாம் பாருங்க, அவர் வந்து ரொம்ப உணர்ச்சி மிக்க அந்த மாதிரி எழுதிட்டு ஓகேங்களா. நெஞ்சில் உரமும் இன்றி, நேர்மை திறமும் இன்றி, வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி, கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி, நாட்டத்தில் கொள்ளாரடி, நாளில் மரப்படி. இதுல இந்த லைன்ல வந்து பாருங்க, எங்கேயுமே இந்த காடு, அந்த விலங்குகள் இதை பத்தி எதுவுமே வராது. ஓகேங்களா, ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா நெஞ்சில் உரம், நேர்மை திறம், வஞ்சனை சொல்வார், அடுத்த வாய்ச்சொல் வீரரு, கூட்டத்துல கூடி நின்று கூவி பிதற்றலன்றி, நாட்டத்தில் கொள்வாரடி, நாளில் மரப்பாரடி அப்படின்னு இந்த மாதிரி சொன்னாவே அது யாருன்னா பாரதியார் நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த கிளியே கிளின்னு வந்துச்சுன்னா 2 பேர் தான், ஒண்ணு சொல்றதா இன்னொன்னு பாரதியார். ஓகேங்களா, கிளியரா? எனி டவுட்? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. வாழை கன்றை டேஸ். வாழை கன்றை ஈன்றது. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ. சூப்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்ததிலே கிடைப்பது? காடெல்லாம் அப்படின்னா சூப்பர் சூப்பர், பி. காடு கூட்டல் எல்லாம். நெக்ஸ்ட், கிழங்கு கூட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்தது கிடைக்கும் சொல்? சூப்பர், பி. கிழங்கெடுக்கும். ஓகேங்களா, ஓகே. முதல் எழுத்து ஒன்று வருவது என்னது? மோனை ஆறு எதுகை? முதல் எழுத்து ஒன்று வருவது மோனை. இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது? சூப்பர், எதுகை. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். ஓகேங்களா, இந்த டாபிக் படிக்கும்போது நமக்கு என்ன தெரியுது? அந்த மரம் எதுவுமே ஆகாம அப்படியே நிக்கட்டும் அப்படின்னு அதுல சொல்றாங்க. ஓகேங்களா, சரி அப்படி என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்படியே நிற்கட்டும் அந்த மரத்தினுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, யாரு? ராஜ மார்த்தாண்டம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நூல்வெளி படிச்சிடலாம். ராஜ மார்த்தாண்டம் ஓகேங்களா, கவிஞர், இதழாளர், கவிதை திறனாய்வாளர் என பன்முக திறன்கள் பெற்றவர். கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை வந்து நடத்தியவர். ஓகேங்களா, சின்ன இதழை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தினதா வந்து யாருன்னா ராஜமார்த்தாண்டம். ஓகேங்களா, ராஜமார்த்தாண்டத்தினுடைய வந்து கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையில் பரிசு பெற்றவர். ஓகேங்களா, சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார். இவரது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்னும் நூலில் உள்ள கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இப்ப இதுல என்னன்னா நீங்க இதை பிரிச்சு பிரிச்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த ஒரு பாக்ஸ்ல எங்க பாருங்க, கொல்லிப்பாவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிற்றிதழ். ஓகேவா, ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் அப்படிங்கிற அவருடைய நூலு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசு பெற்றிருக்கும். இந்த நூல் அவருடைய நூல் அந்த தமிழ் கவிதை எல்லாத்தையும் தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நூலா வந்து மாத்திருப்பாங்க. ஓகேவா, அப்ப மொத்தம் 3 கொடுத்திருப்பாங்க. கொல்லிப்பாவை அப்படிங்கிறது சிற்றிதழ், ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் அப்படிங்கிறது தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசு பெற்றிருக்கும். அவருடைய சிறந்த தமிழ் கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்புல நூலாக்கி இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த பாக்ஸ்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இங்க கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படிங்கிற பிளேஸ்ல கொண்டு வந்து கொல்லிப்பாவை தூக்கி போட்டுருவாங்க. ஓகேங்களா, அப்ப நீங்க இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையிலேயே சிறந்த தமிழ் கவிதை எல்லாத்தையும் தொகுத்திருக்காங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா, எப்படி ஞாபகம் வச்சுக்கீங்கன்னா, அவருடைய தமிழ் அந்த கவிதைகளை தொகுத்துதான் எழுதியிருக்காங்க கொங்குத்தேர் வாழ்க்கைன்னு. அப்புறம் அவர் வாழ்க்கையிலேயே அவருடைய தமிழ் கவிதைகள், சிறந்த தமிழ் கவிதைகள் எல்லாத்தையும் தொகுத்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அப்ப வாழ்க்கைன்னு வந்தாதான் தொகுத்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்ப கொல்லிப்பாவை அப்படிங்கிறது சிற்றிதழ், ராஜமார்த்தாண்டம் கவிதைகள் அப்படிங்கிறது வளர்ச்சித்துறையினுடைய பரிசு பெற்றது. அடுத்தது கொங்குத்தேர் வாழ்க்கை அப்படிங்கிறது அவரோட கவிதை எல்லாத்தையும் தொகுத்திருக்காங்க. இப்ப அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் நூல் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இது சும்மா இதுல எதுவுமே இருக்காது, இது நம்ம படிச்சு பார்த்தாவே பொருள் புரியும். ஓகேங்களா, இதுல நம்ம மேக்சிமம் என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஊர் இருக்கும். அவர் சின்ன வயசுல இருந்து பாக்குறப்ப வரைக்குமே அந்த மரம் வந்து ஒரு பிளேஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த வடகோடின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஊருடைய வடகோடியில இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடகோடியில ஒரு மரம், பெரிய மரம். நம்ம ஒரு நார்மலா தெரியும் நமக்கு ஒரு ஊரு அப்படின்னாவே அந்த மேக்சிமம் வந்து லேண்ட்மார்க் என்னவா இருக்குன்னா அங்க ஒரு பெரிய மரம் இருக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த அவர் வந்து 5 வயசா பாக்குறப்போ அதே மாதிரிதான் இருந்தது. 50 வயசா இருக்கும் போது அப்ப எவ்வளவு பெரிய மரமா இருந்திருக்கு. ஓகேங்களா, அவருடைய தாத்தா காலத்துல இருந்து அப்பா காலம் வரைக்கும் அவரோட காலம் வரைக்கும் எல்லாமே அங்க அந்த மரம் இருந்திருக்கு. அங்க நிறைய செடி, அதாவது நிறைய வந்து பாத்தீங்கன்னா குருவிகள், பச்சைக்கிளி இந்த மாதிரி எல்லாமே அங்க வந்து தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்ப ஏன் அவர் அந்த அப்படியே நிக்கட்டும் அந்த மரம் சொல்றாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மரம் சாஞ்சிருச்சு அப்படின்னு ஊர் ஃபுல்லா வந்து பரவி எல்லாரும் எல்லாம் போறாங்க. ஓகேங்களா, அப்ப என்னன்னா இவர் மட்டும் அது அந்த பக்கம் போகல. ஏன் அப்படின்னா அந்த மரம் இன்னும் சாயலாம அப்படியேதான் இருக்கு அப்படிங்கறதா இந்த ஸ்டோரியே. ஓகேங்களா,
அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் அப்படிங்கறத இதனோட ஸ்டோரி. ஓகேங்களா, இதுல மோஸ்டா கேட்கறதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் மட்டும் விட்டுக்குங்க, இது ஒண்ணுமே பெருசாலாம் இருக்காது. ஓகேங்களா, ஓகே. அந்த மரம் சாஞ்சிருக்கும், அதை அவர் பார்க்க மாட்டாரு, அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்க போவாரு. அவரோட மனசுல எப்பவுமே அந்த மரம் அப்படியே இருக்கும் அப்படிங்கறத இதனோட கதையே. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இதனோட சொல்லும் பொருளும் பாருங்க. பரவசம் அப்படி அது ரீட் பண்ணவா இல்ல நீங்க பண்ணிக்கிறீங்களா? அது மட்டும் சொல்லுங்க. அப்படியே இருக்கட்டும் அந்த மரம், அந்த பாடலை வந்து நான் ஒரு டைம் ரீட் பண்ணவா? ஓகே, அது மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. நோ மேம். ஓகே, ஆக்சுவலி அது வந்து சும்மா ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும், நான் சொன்னதுதான் அதுல இருக்கும். ஓகேங்களா, ஓகே ஓகே. இதுல ஜஸ்ட் எதுவுமே இருக்காது, சோ நீங்க ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அடுத்தடுத்தது நம்ம பார்ப்போம் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம். ஓகேங்களா, ஓகே. சொல்லும் பொருளும் பாருங்க. பரவசம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னது? மகிழ்ச்சி பெருக்கு. ஓகேங்களா, துஷ்டி கேட்டல் அப்படிங்கிறது என்னது? துக்கம் விசேத்தல். அந்த மரம் சாஞ்சதுமே எல்லாருமே அந்த காலையில எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லாரும் குபு குபுன்னு ஓடுவாங்க, துக்கம் கேட்கற மாதிரி விசாரிக்கிற மாதிரி எல்லாரும் ஓடுவாங்க. ஓகேங்களா, அப்ப பரவசம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி பெருக்கு. நம்ம கழித்துட அப்படிங்கிறது ஒண்ணு பார்த்தோம், மகிழ்ந்துட அப்படின்ட்டு ஒண்ணு. ஓகேங்களா, இங்க பரவசம்னா மகிழ்ச்சி பெருக்கு, துஷ்டி கேட்டல் அப்படின்னா துக்கம் விசாரித்தல். ஓகேங்களா, ஓகே. ஒரே நிமிஷம். ஓகே ஓகே. நூல்வெளி பாத்துட்டீங்க. ஓகே, இந்த மேல வந்து பாத்தீங்கன்னா நுழையும் முன்ல இந்த நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்களே மரங்கள், இதை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நிலமடந்தைக்கு இயற்கை சூட்டிய மணிமகுடங்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா மரங்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட். இது ஜஸ்ட் லைன் கொடுத்துட்டு யார் ஆசிரியர்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகேங்களா, யாருன்னா கலாப்ரியா அப்படிங்கிறது தான் இது ரெண்டுமே எழுதிருப்பாங்க. இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இது வந்து புதுக்கவிதை பத்தி எழுதிருப்பாங்க. ஓகேங்களா, கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் கருவேலங்காய் பறித்து போடும் மேய்ப்பனை ஒரு நாளும் சிராய்ப்பதில்லை கருவ முட்கள். ஓகேங்களா, அந்த கருவ முட்கள் வந்து பாத்தீங்கன்னா மேய்ப்பனை வந்து ஒரு நாளும் குத்தாது அந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், குழந்தை வரைந்தது பறவைகள் மட்டுமே வானம் தானாக உருவானது அப்படின்னு சொல்றதும் இதெல்லாம் சின்ன புது கவிதைகள். ஓகேங்களா, அப்ப இந்த கருவேல முள்ளு இந்த வானம் தானா உருவாச்சு இதெல்லாம் யாருன்னு கேட்டாங்கன்னா கலாப்ரியா அப்படிங்கிறது தான் ஆசிரியர். ஓகேங்களா, ஓகேவா? ஓகே, புக் பேக் பார்க்கலாங்களா? ஓகே ஓகே. நாவற்பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது இதுல வந்து என்னன்னா இங்க இங்க பாருங்க, இந்த பிக்சர்லயே இருக்கும். இங்க வந்து மரத்துல இருந்து நாவல்பழம் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கும். அதை வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து பொறுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அக்காங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லா பொறுக்கி பொறுக்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மேல இருக்கிற அணிலு, குருவி, கிளி இதெல்லாம் கொறிச்சு கொறிச்சு கீழே போடும். இதெல்லாம் வந்து குழந்தைகளை வந்து பாத்தீங்கன்னா பெரிய மரம்னாலே அங்க குழந்தைங்க விளையாடுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முதியோர்கள் எல்லாருமே அங்க ஓய்வு எடுப்பாங்க. அப்புறம் வந்து எல்லாரும் கேங்கா உட்காந்து பேசுறது, சிரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதான் இங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல கொடுத்திருப்பாங்க. நாவற்பழத்துக்கு உவமையாக கூறப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த நாவல் பழம் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க, கோழிக்குண்டு. ஓகேங்களா, சூப்பர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், சுட்ட பழங்கள் என குறிப்பிடப்படுபவை சூப்பர். சுட்ட பழங்கள் அப்படிங்கிறது மண் ஒட்டிய பழங்கள். ஓகே. பெயரறிய என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் சாரி பெயரறிய என சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் சி, பெயர் கூட்டல் அரியா. நெக்ஸ்ட், மனமில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சூப்பர். ஆப்ஷன் டி, மனம் கூட்டல் இல்லை. நேற்று கூட்டல் இரவு என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி, நேற்றிரவு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட், விலங்குகள் உலகம். ஓகேங்களா, விலங்குகள் உலகம் அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இதுல ஃபுல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜூ. ஓகேங்களா, ஜூக்கு தான் இப்ப நாங்க ட்ரிப் போக போறோம். அந்த ஜூல என்னென்ன பார்த்தாங்க அப்படிங்கறத பத்தி தான் இதுல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இதுல வந்து ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். நான் இதுல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதுன்னு மட்டும் சொல்றேன், அது மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஓகே. இதுல வந்து நுழையும் முன் பாருங்க. இதுல வந்து என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னு இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருவாங்க.
வளம் நிறைந்த நிலம், அடர்ந்த மரம், செடி கொடி, நன்னீர், நெருங்காற்று இது எல்லாமே நிரம்புறதுதான் காடு. இதுல பறவை, விலங்கு, தாவரம், பல்லுயிர்கள் எல்லாருடைய வாழ்விடமா இருக்கும். காடுகளுடைய செழிப்புக்கு காட்டுயிர்கள் உதவுகின்றன. மனிதனுடைய முதல் இருப்பிடம்னா என்னது? மனிதனின் முதல் இருப்பிடம் எதுன்னு கேட்டாங்கன்னா காடு. ஓகேங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேட்டையாடினாங்க. எங்க வேட்டையாடினாங்க? காட்டுலதான் வேட்டையாடிட்டு அங்கேதான் தங்கி இருப்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் தங்கி இருக்கக்கூடிய மனிதனோட முதல் இருப்பிடம் எதுன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா காடு. ஓகேங்களா? இப்போ வந்து அந்த காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப எதை பத்தி சொல்ல போறாங்கன்னா முண்டதுரை புலிகள் காப்பகத்தை பத்தி தான் வந்து ஃபுல்லாவே சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்க வந்து ட்ரிப்பு போவாங்க, அதை பத்தி தான் ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிட்டு போவாங்க. ஓகே. முண்டந்துறை புலிகள் காப்பகம். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா வன அலுவலர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம்னா வனவர். ஓகேங்களா? அங்க இருப்பாங்கல்ல அந்த ஃபாரஸ்டர், அவங்களுக்கு பேர் என்னன்னா தமிழ்ல வன அலுவலர் இல்லைன்னா வனவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? பல்லுயிர்களுடைய ஒரு வாழ்விடமா தான் வந்து இருக்கிறது ஒரு காடு. ஓகேங்களா? பல்லுயிர் வாழ்விடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது அந்த மரம், செடி, கொடி, அடுத்து விலங்குகள் இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தா வந்து வாழக்கூடிய ஒரு பல்லுயிர்களும் வாழக்கூடிய இடம் தான் வந்து என்னது காடு அப்படிங்கிறது இதுல சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து என்னது காட்டாறுகள், நீரோடைகள் இது எல்லாமே காடு அப்படிங்கும்போது நமக்கு எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், தமிழ்நாட்டில் 2வது மிகப்பெரிய காப்பகம் எதுன்னு கேட்டாங்கன்னா முண்டந்துறை புலிகள் காப்பகம். ஓகேங்களா? இந்த முண்டந்துறை புலிகள் காப்பகம் தான் தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய காப்பகம் ஆகும். ஓகேங்களா? முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? இந்த டிஸ்ட்ரிக்ட் யாருக்காவது தெரியுமா? முண்டந்துறை புலிகள் காப்பகம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு? சூப்பர், திருநெல்வேலியில இருக்கு. ஓகேங்களா? அப்ப தமிழ்நாட்டோட 2வது மிகப்பெரிய வந்து பார்த்தா வந்து புலிகள் காப்பகம் எதுன்னு சொன்னாங்கன்னா முண்டந்துறை புலிகள் காப்பகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா திருநெல்வேலி. ஓகேங்களா? அதனுடைய மொத்த ஸ்கொயர் ஃபீட் பாருங்க 895 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய பரப்பளவு எவ்வளவுன்னு கேட்பாங்க. 895 சதுர கிலோமீட்டர் ஆகும். ஓகேங்களா? இங்க எல்லாம் என்னது எல்லா விலங்குகளும் இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இதுல எல்லாம் வந்து எது இருக்காது. ஓகேங்களா? அதாவது காட்டு விலங்குகளை துன்புறுத்தக்கூடாது, துன்புறுத்துனீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு சட்டப்படி வந்து பாத்தீங்கன்னா குற்றம், அதுக்கு தண்டனை எல்லாம் இருக்கு, அந்த மாதிரிதான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் பார்ப்போம். ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட் வந்து எந்த விலங்கை பத்தி பாக்குறோம் அப்படின்னா யானையை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? உலகத்திலேயே 2 வகையான யானை இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு ஆசிய யானை, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்க யானை. ஓகேங்களா? 2 வகையான யானை இருக்கு. ஒண்ணு ஆசிய யானை, இன்னொன்னு ஆப்பிரிக்க யானை. ஓகேங்களா? இப்ப எப்படி வந்து ரெண்டத்தையும் டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதனுடைய தந்தத்தை வச்சுதான் டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நம்மளுடைய எங்க ஆசிய யானைகளை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆண் யானைக்கு தந்தை இருக்கும், பெண் யானைக்கு தந்தை இருக்காது. ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். இப்ப ஆசிய யானைன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து எப்படி டிஃபரன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட தந்தத்தை வச்சுட்டு, இதுல ஆண் யானைக்கு பாத்தீங்க அப்படின்னா தந்தை இருக்கு, பெண் யானைக்கு தந்தை இல்லை. ஓகேங்களா? அதே மாதிரி ஆப்பிரிக்க யானையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2க்குமே தந்தை இருக்கு. ஓகேங்களா? ஆண் யானைக்கும் சரி பெண் யானைக்கும் சரி 2க்குமே தந்தை இருக்கு. ஓகேங்களா? இத வந்து கூற்று காரணத்துல கேட்கலாம். ஓகேங்களா? ரைட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனர் மாதிரியும் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப ஆசி யானைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஆண் யானை, இங்க வந்து பெண் யானை. இப்ப ஆண் யானைக்கு தந்தம் இருக்கு, பெண் யானைக்கு தந்தம் இருக்காது. ஓகேங்களா? ஆப்பிரிக்க யானை அப்படின்னா மென்னு உமன் 2க்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தந்தம் இருக்கு அப்படின்னு தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இது யானை பத்தி. ஓகேங்களா? இப்ப யானை வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். ஓகே, யானை கூட்டத்துக்கு சிக்கிட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யானை அப்படிங்கிறது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கூட்டமா தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த கூட்டத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை முன்னாடி போகுதுல்ல, அந்த யானை ஃபாலோ பண்ணிதான் பாருங்க எல்லா யானையுமே போகும். ஓகேங்களா? அப்ப அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் யானை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தலைமை தாங்கும். ஓகேங்களா? இப்ப யானை கூட்டம் இருக்குன்னா அந்த யானை கூட்டத்துக்கு யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா ஒரு பெண் யானை. ஓகேங்களா? அந்த யானை வந்து அதுக்கு தேவையான தண்ணி, உணவு இதுக்காக மட்டும்தான் ஒரு இடத்துல இருந்து அந்த யானை வழித்தடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பிளேஸ்க்கு போகும். அதுக்கு வந்து யானையோட வழித்தடம்னு சொல்லுவாங்க. சோ அதுக்காக தான் வந்து அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். ஓகேங்களா? ஏன்னா அந்த யானைக்கு வந்து பாருங்க ஒரு நாளைக்கு மட்டும் 65 லிட்டர் தண்ணி தேவை. ஓகேங்களா? ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 65 லிட்டர் தண்ணி தேவை. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலையெல்லாம் வந்து புல்லு இலை எல்லாத்தையும் வந்து பார்த்தா உணவா சாப்பிடும் அப்படின்னா 250 கிலோ புல்லு இலை தலைகளை வந்து உணவா உட்கொள்ளும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகுந்த நினைவாற்றல் கொண்ட விலங்கு. ஓகேங்களா? அது பாசம் நிறைந்த விலங்கும் கூட. ஓகேங்களா? நல்லா அதுக்கு மெமரி பவர் இருக்கும், பிளஸ் பாசம் நிறைந்த விலங்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
இப்ப நிறைய பேர் வந்து யானை தாக்கி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன் அப்படின்னா யானை வந்து போய் யாருக்கும் சண்டை போடுறது, அதனோட வழித்தடத்துல யாராவது குறுக்கி வந்தாங்கன்னா தான் அது பயந்துட்டு அது வந்து தாக்குறது. ஓகேங்களா. யானைகள் பொதுவாக மனிதர்களை தாக்குவதில்லை, அவற்றின் வழித்தடத்தில் குறுக்கிடும் போதுதான் மனிதர்களை தாக்குகின்றன. மேலும் யானைக்கு கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. ஓகேங்களா. இவ்வளவுதான் யானை பத்தி இருக்கும். ஓகேங்களா. இப்ப யானை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பாயிண்ட் நம்பர் 1, அது 2 வகை. ஓகேங்களா. ஒண்ணு ஆப்பிரிக்க யானை, ஆசிய யானை. ஆசிய யானையில ஆண் யானைக்கு தந்திருக்கு, பெண் யானைக்கு தந்திருக்காது. ஆப்பிரிக்க யானையில ரெண்டுக்குமே தந்திருக்கும். நெக்ஸ்ட் யானை கூட்டமா இருக்கும், பெண் யானை தான் தலைமை தாங்கும், அதாவது தண்ணி உணவுக்காக இடம்பெயரும். நெக்ஸ்ட் 250 கிலோ வந்து புல்லு இலையில வந்து சாப்பிடும், 65 லிட்டர் தண்ணி வந்து குடிக்கும், நினைவாற்றல் மிகுந்தது. ஓகேங்களா. கண் பார்வை குறைவு, கேட்கும் ஆற்றலும் மோப்ப ஆற்றலும் மிகுதி. ஓகேங்களா. அவ்வளவுதான் யானை பத்தி டீடைல்ஸ். நெக்ஸ்ட் அடுத்தது எந்த விலங்கை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கரடி பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா. கரடி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு அனைத்துண்ணி. அனைத்துண்ணி அப்படிங்கிறது என்னது, வெஜ் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுறது அனைத்துண்ணி அப்படிங்கிறது. ஓகேங்களா. அது பழம் தேனு போன்றவற்றை உண்பதற்காக மரம் ஏறும். ஓகேங்களா. கரடி அப்படின்னாவே மோஸ்டா வந்து நமக்கு மரம் ஏறும் தெரியும். ஓகேங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா பூவு, காய், கனி, அப்புறம் புற்று, ஈசல் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும். கரையானுக்கு மிகவும் பிடித்த உணவு, சாரி, கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா கரையான். ஓகேங்களா. கரையான் தான் கரடிக்கு மிகவும் பிடித்த உணவு. ஓகேங்களா. அப்புறம் என்ன கரடி பத்தி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, இப்ப தேன் சாப்பிடுன்னு சொன்னோம்ல, அப்ப தேன் சாப்பிடறப்ப தேனி போய் எடுக்கிறப்ப என்னது, தேனெல்லாம் கொட்டும்ல, அப்ப அதுல இருக்கக்கூடிய அந்த கரடிக்கு இருக்கக்கூடிய முடிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து அந்த தேனி இருந்து காத்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அந்த தேன் கூட்ட கலைக்கும் போது கரனுடைய உடலை வந்து போர்த்தி இருக்கும் அடர்ந்த முடிகள் தேனிடமிருந்து அதனை காப்பாற்றி விடும். நன்கு வளர்ந்த கரடி 160 கிலோ எடை வரை இருக்கும். ஓகேங்களா. இதுல நல்லா நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப உங்களுக்கு கிளியரா இருக்கும், ஆனா ஒட்டுக்கா சேர்த்து பல்கா படிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 250, ஓகேங்களா, 250 கிலோ புல்லு, இந்த 65 லிட்டர் தண்ணி, நெக்ஸ்ட் இங்க 160 கிலோ எடை. ஓகேங்களா. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கங்க. எங்க 160 வரும்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா. இங்க 250 வருமா 160 வருமாங்கிறது நமக்கு எக்ஸாம் ஹால்ல போய் டவுட் வரும். இங்க 250 எப்படின்னா யானை தானே பெருசு, அப்ப பெருசா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யானை தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. 250 கிலோ அப்படிங்கிறது பெருசு, அதுதான் வந்து ஏன்னா நமக்கு 250 160 படிக்க படிக்க மெமரைஸ் ஆயிரும். பட் எதுக்கு வருங்கிறத ஞாபகம் இருக்காது. பெரிய நம்பர் பெருசா உருவாக்குறதுக்கு தான் வரும், நாம வச்சுக்க. அப்ப யானை தான் பெருசு, அப்ப பெருசு வந்து 250 கிலோ அப்படிங்கிறது யானைக்கு தான் வரும், 160 கிலோ அப்படிங்கிறது கரடிக்கு தான் வரும். ஓகேங்களா. கரடியினுடைய எடை தான் 160 கிலோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த கரடிக்கு பிடித்த மிகவும் பிடித்த உணவு அப்படின்னு கேட்டாங்கன்னா கரையான் அப்படிங்கிறது, இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஓகே. நெக்ஸ்ட் இங்க ஒரு பாக்ஸ் பாருங்க. இதுல என்னன்னா அந்த வனக்கல்லூரி, ஓகேங்களா, அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல வனக்கல்லூரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க இருக்குன்னா மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஓகேங்களா. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் இளநிலை, அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, முதுநிலை ஃபாரஸ்ட்ரி, எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி இந்த படிப்புல கோயம்புத்தூர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இப்போ யானை பத்தாச்சு, கரடி பத்தாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புலி. ஓகேங்களா. புலி பத்தி தான் பாக்குறோம். புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, புலி வந்து மனிதர்களை தாக்குவதில்லை, ஏன்னா இரவில் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா வேட்டையாடும் தன்மை கொண்டது எதுன்னு கேட்டாங்கன்னா புலி. ஓகேங்களா. இந்த லைன் கொடுத்துட்டு எந்த விலங்குன்னு கேட்பாங்க. இரவில் மட்டுமே வேட்டையாடும் தன்மை கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆன்சர் புலி. ஓகேங்களா. அடுத்தது புலி வந்து பாத்தீங்க அப்படின்னா தனியாதான் வாழும். ஓகே, தனிக்கட்டு ராஜா மாதிரி புலிகள் வந்து தனித்து வாழும் இயல்புடையவை. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள ஒரு புலி மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. ஏன் ஒத்தையில சுத்துது அப்படின்னா அது வந்து அதுக்குன்னு ஒரு எல்லையை வந்து செட் பண்ணிக்கும். ஓகேங்களா. இந்த இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நான் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாதானமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புலியும் வந்து பாத்தீங்கன்னா அதோட எல்லையை டிசைட் பண்ணிக்கும். ஓகேங்களா. இங்க பாருங்க, புலிகள் வந்து தனித்து வந்து வாழக்கூடிய இயல்புடையது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் ஒரு புலி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. மற்ற புலிகள் அந்த எல்லைக்குள்ள செல்லாது. ஓகேங்களா. அதுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேங்களா. செல்லாது. கருவுற்ற புலியானது 90 நாட்களில் 2 அல்லது 3 குட்டிகள் ஈனும். ஓகேங்களா. எத்தனை நாட்கள்ல? 90 நாட்கள். ஓகேங்களா. 3 மாசத்துல. ஓகே, 90 நாட்கள் அப்படின்னா இங்க எத்தனை, 3 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 இல்லைன்னா 3 குட்டிகள் வரைக்கும் ஈனும். அந்த குட்டியை எத்தனை வருஷம் வளர்க்குது? 2 வருஷம் தான் வளர்க்குது. ஓகேங்களா. 2 வருஷம் அந்த குட்டியை வளர்த்துட்டு அது என்ன பண்றாங்க அப்படின்னா வேட்டையை கத்து கொடுத்துட்டு அதுக்கான எல்லையை நீ மறுபடியும் என்னோட தேடி வரக்கூடாது, அந்த மாதிரி எல்லையை பிரிச்சு தனியா அனுப்பிடுமாமா. ஓகேங்களா. அப்ப 90 நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 குட்டி ஈனும், 2 வருஷம் வரைக்கும் தான் வளர்த்துரும். அதுக்கு வேட்டையை கத்து கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா உன்னோட வழி நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அதனோட எல்லையை வந்து பிரிச்சு தனியா கொடுத்துரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் புலியை தான் வந்து என்ன சொல்றாங்க, காட்டினுடைய பலத்தை குறிக்கக்கூடிய குறியீடு. ஓகேங்களா.
காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு எந்த விலங்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா புலி. ஓகேங்களா? புலி தனக்கென உணவை வேட்டையாடி பின்பு வேற எந்த ஒரு விலங்கையும் வேட்டையாடுவது இல்லை. ஓகேங்களா? அதுக்கு ஒரு விலங்கு வேட்டையாடுச்சு அப்படின்னா மறுபடியும் ஏதாவது ஒரு விலங்கு வந்துச்சு அப்படின்னா வேட்டையாடுது. ஓகேங்களா? அதுக்கு உணவு வேணுங்கிறப்ப மட்டும்தான் அது வேட்டையாடும். நெக்ஸ்ட், அதனை பண்புள்ள விலங்கு அப்படின்னு கூட சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்ப புலியை பத்தி இதுதான் இருக்கும். ஓகேங்களா? இப்ப புலியை பத்தி பார்த்ததுல எங்களுக்கு அது இரவுல மட்டும்தான் பார்த்தா வேட்டையிடக்கூடிய தன்மை உடையது. நெக்ஸ்ட், தனியா தான் இருக்கும். அடுத்து 90 நாட்கள் 2 இல்ல 3 புலிக்குட்டிகள் 2 வருஷம் வரைக்கும் வளர்க்கும். அதோட எல்லையை பிரிச்சு கொடுத்துரும். காட்டினோட வளர்த்தக்கூடிய குறிக்கக்கூடிய குறியீடுன்னு கேட்டீங்கன்னா புலி பண்புள்ள விலங்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஓகே, காட்டுக்கு அரசன் சிங்கம் சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னா, காட்டுக்கு அரசன் பாத்தீங்கன்னா அடுத்தது இதை பத்தி இப்போ யானை பார்த்தோம், கரடி பார்த்தோம், புலி பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சிங்கம். ஓகேங்களா? இதுலயுமே உலகத்துல பாத்தீங்கன்னா ஆசிய சிங்கம், ஆப்பிரிக்க சிங்கம் அப்படின்ட்டு 2 வகை சிங்கங்கள் இருக்கும். ஓகேங்களா? இந்தியாவுல குஜராத் மாநிலத்தில் கிர் சரணாலயத்துல மட்டும்தான் ஆசிய சிங்கங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஆசிய சிங்கங்கள் இந்தியாவில எங்க இருக்கு? குஜராத் மாநிலத்துலதான் இருக்கும். ஓகேங்களா? அது எந்த சரணாலயம்னு கேட்டாங்கன்னா கிர் சரணாலயம். ஓகேங்களா? அதனுடைய நீளம், உயரம், பருமன், எடை, பலம், வேட்டைத்திறன் இது எல்லாத்துலயுமே சிங்கத்தை விட புலிதான் பாத்தீங்கன்னா சிறந்திருக்கும். ஓகேங்களா? அதனால என்ன சொல்றாங்க, இயற்கையை அறிஞ்சக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் புலியத்தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இயற்கை விஞ்ஞானிகள் புலியத்தான் காட்டுக்கு அரசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? புரியுதான்? ஓகே, ஃபாஸ்டா போறேன்னா உங்களுக்கு புரியுதா? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்தது என்னது, மானை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மான்ல பாத்தீங்க அப்படின்னா புள்ளிமான் தான் இந்தியாவில. சாரி, இந்த டாட்ஸ் வச்சிருக்குல்ல, இதெல்லாம் என்ன அப்படின்னா புள்ளிமான்கள். ஓகேங்களா? இந்தியாவில பாத்தீங்க என்னென்ன மான் இருக்கும்னா சருகுமான், மிலாமான், வெளிமான். ஓகேங்களா? இது நல்லா நம்ம இந்த மானுடைய வகைகள் கேட்பாங்க. ஓகேங்களா? சருகுமான், மிலாமான், அதுக்கு சருகுமான், மிலாமான், வெளிமான் அப்படின்னு பல வகையான மான்கள் இருக்குது. எல்லா வகை மான்களிலும் நம் நாட்டு புள்ளிமான்கள் தான் அழகுல சிறந்தது. ஓகேங்களா? அழகுல சிறந்த மான் பார்க்கும்போதே அழகா இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது எதனால புள்ளிமான் தான் ரொம்ப அழகுல சிறந்தது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இந்த லெசன் கிளியரா? ஓகேங்களா? இதுல எதுவுமே இல்ல, நீங்க இது சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி படிக்கிற மாதிரிதான். ஓகேங்களா? யானை பத்தி என்னென்ன கொடுத்திருக்காங்க, யானை, அடுத்தது கரடி, புலி, சிங்கம், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மான். இதுல எல்லாம் ஒரு 2 பாயிண்ட் அவ்வளவுதான். ஓகேங்களா? இதை மட்டும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் ஓவர். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் மார்க் பண்ணிக்க, அதை மட்டும் படிச்சீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா? சும்மா இருக்கிறப்ப அந்த சும்மா ஸ்டோரி மட்டும் படிச்சுங்க. ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப ஆன்சர் பண்ணுங்க. ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது? தந்தம். சூப்பர். தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம்? முண்டந்துறை. ஓகே. காட்டாறு எனும் சொல்லை பிரித்தல் கிடைக்கும் சொல்? சூப்பர். ஆப்ஷன் ஏ, காடு கூட்டல் ஆறு. அனைத்துணி எனும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது? ஆப்ஷன் டி, சூப்பர். அனைத்து கூட்டல் உண்ணி. நேரம் கூட்டல் ஆகி என்பதை சேர்த்தல் கிடைக்கும் சொல்? நேரம் கூட்டல் ஆகி அப்படிங்கிறது சூப்பர் சூப்பர். நேரம் ஆகி, ஆப்ஷன் ஏ. வேட்டை கூட்டல் ஆடி என்பது சேர்த்தல் கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் பி, வேட்டை ஆடிய. ஓகேங்களா? காட்டின் பலத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது? சூப்பர், புலி. நெக்ஸ்ட், யானை கூட்டத்திற்கு ஒரு டேஸ் யானை தான் தலைமை தாங்கும்? சூப்பர், ஒரு பெண் யானை தான் தலைமை தாங்கும். கரடிகளை தேனீக்களிடமிருந்து காப்பது அதன்? அடர்ந்த முடி. ஓகே, நெக்ஸ்ட், ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி தேவை?
சூப்பர். 65 லிட்டர் தண்ணி. எவ்வளவு வந்து இலைத்தலைகளை வந்து உணவா உண்ணும்? சூப்பர். ஃபுட்டுக்கு சூப்பர் சூப்பர், எல்லாருமே மெசேஜ் பண்றீங்க. 250 கிலோ. கரடிக்கு கரடி எவ்வளவு எடை வரைக்கும் வளரும்? 160 கிலோ வரைக்கும் வளரும். ஓகே சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய வனமகன். ஓகேங்களா, வனமகன் அப்படிங்கும் போது என்னது நமக்கு நல்லா தெரியுது, காடு ரிலேட்டடா இவர் ஏதோ பண்ணிருக்காரு. ஓகேங்களா, அதனாலதான் இவனுக்கு வந்து வனமகன் அப்படிங்கிற வந்து ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுல ஃபுல்லா யாரை பத்தி நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஜாதவ் பயங். ஓகேங்களா, இவர் யாரு அப்படின்னா ஜாதவ் பயங் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இவர் வந்து தனி ஒரு மனிதனா என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு காட்டையே உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா, நான் அது ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்னன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா, அதை மட்டும் பாத்துக்குங்க. ஓகே, இப்ப இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு காடு இருக்கும், அந்த காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மூங்கிலால வச்சு ஒரு மரம் இருக்கும். ஓகேங்களா, அந்த மரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை கூட்டம் எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து ஒரு மனுஷன் ஒரு குடும்பம் வந்து சந்தோஷப்படும். எப்படா நம்ம வீட்டை ஒரு யானையெல்லாம் வந்து அடிக்கிறது நம்ம ஜாலியா இருப்போமா, ஆனா அவர் சந்தோஷப்பட்டாரு. அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி போய் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு பிரம்மபுத்திரா வந்து இருக்கு. ஓகேங்களா, அங்க வந்து ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மணல் தான். ஓகேங்களா, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துல நிறைய பாம்பெல்லாம் அடிச்சுட்டு வருது. அது கரை ஒதுங்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மபுத்திரா ஆறு அதுல வந்து கரை ஒதுங்கும் போது பாம்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா செத்து போய் கிடக்குது. இல்லைன்னா உயிருக்கு அந்த தீவு கூட்டத்துல வந்து தீவு இருக்கும். ஓகேங்களா, அந்த பிரம்மபுத்திரா ஆறுங்கும் போது அது தீவு. அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாம்பெல்லாம் உயிர் பிழைக்காது, இல்லைன்னா வந்து அது ரொம்ப உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கு. அப்ப போயிட்டு ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க மரம் எல்லாம் இல்ல, அதனாலதான் எல்லா உயிர்களும் சாவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப ஜாதவ் பயங் என்ன யோசிப்பேன்னா, அப்ப உலகத்துல மரமே இல்லைன்னா அப்ப மனுஷ உயிர்களும் செத்துரும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இனிமேல் நான் அந்த தீவுல வந்து ஒரு காட்டை உருவாக்குவேன், அதுதான் என்னோட வந்து வாழ்க்கை லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். ஓகேவா, அதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தீவுல நிறைய வந்து அவர் சாப்பிடுற எந்த ஒரு ஃப்ரூட்ஸா இருந்தாலும் அதுல இருந்து விதை எடுத்து வச்சு அதுல ஊன்றது இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாரு. ஆனா வந்து அங்க ஒண்ணுமே முளைக்காது. ஏன் முளைக்காதுன்னு ஒரு சிலர்ட்ட கேட்கும்போது அந்த மண்ணுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி மூங்கில் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது உடனே சந்தோஷம் வந்து ஓகே மூங்கிலாவது வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூங்கில் வளர்க்குறாரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இனி அந்த எப்படி வந்து அந்த இடத்துல வேற வேற மரத்தை எல்லாம் வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொஃபஸர்கிட்ட போவாங்க. ஓகேங்களா, ஒரு அசாமுடைய வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கிறாரு. அப்ப அவர்கிட்ட கேட்கும்போது என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா நம்மளோட மண்ணோட தன்மையை மாத்தணும். ஓகேங்களா, அந்த மண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணுக்கு தகுந்தது மூங்கில் மட்டும்தான் வளரும்னு சொல்றாங்களா. அப்ப அந்த மண்ணோட தன்மையை மாத்துறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எறும்பு, அதாவது சிவப்பெரும்பு இருக்குல்ல, அதுவும் மண்புழுவை நிறைய கொண்டு வந்து அதுக்குள்ள போட்டுட்டே இருந்தா அது ஊறுது இல்ல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதோட மண்ணோட தன்மை மாதிரி அங்க நமக்கு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா செடி மரம் இதெல்லாம் வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்குமா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஊருக்கு வந்து ஒரு கேம்ப் மாதிரி வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அது எந்த ரிலேட்டடான கேம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா காடுகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான வந்து ஒரு திட்டத்துக்காக வந்து ஒரு கேம்ப் வந்திருக்கும். அந்த கேம்போட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ். அந்த 3 இயர்ஸ்ல அப்ப அந்த கேம்போட சேர்ந்துட்டு இவருமே அந்த வந்து அங்கெல்லாம் எப்படி வந்து மரத்தெல்லாம் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்களோட சேர்ந்துட்டு பண்ணிட்டு இருப்பாரு. அந்த கேம்ப் முடிஞ்சு மத்தவங்க எல்லாம் போயிருவாங்க. ஆனா அவர் மட்டும் இனிமே அந்த காட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து மரத்தெல்லாம் வளர்க்கறது, அந்த தீவுல வந்து எப்படி காடை உருவாக்குறது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எறும்பும் அந்த மண்புழுவெல்லாம் டெய்லி கொண்டு வந்து 100 கணக்குல வந்து விட்டுட்டே இருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங்ல அவர் நிறைய விதையெல்லாம் விதைச்சிருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல, அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் எல்லாம் வந்து அந்த தளிர் மாதிரி புல்லெல்லாம் முளைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு அதை பார்த்ததுல இருந்து ரொம்ப சந்தோஷமாயி என்ன பண்றாருன்னா மறுபடியும் எக்ஸ்ட்ரா நிறைய வந்து பாத்தீங்கன்னா விதை நட்டுறது, அந்த மாதிரி விதை வைக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணிட்டே இருக்காரு. ஓகேங்களா, அப்ப ஒருத்தர் வந்து டக்குன்னு வந்து கொஸ்டின் கேட்பாரு, ஓகே இந்த காட்டை உருவாக்குறீங்க எப்படி, நீங்க மழைக்காலம் இருக்கும் போது மழை பெஞ்சு தண்ணி ஊத்திக்கும், மத்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவீங்க தண்ணிக்கு அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்லுவாருன்னா ஒரு பானை செட் பண்ணி வச்சுப்பாரு அந்த மரத்துல. அது முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி ஊத்தி வச்சுட்டு அந்த டிராப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செடியோட வேர்கிட்ட தண்ணி ஊத்துற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அந்த பிளேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா காடு உருவாங்கினதுக்கு அப்புறம் அப்படியே ஒவ்வொரு பறவைகளா வருது. அப்புறம் வந்து சின்ன சின்ன விலங்குகள் வருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா புலி வருது. அந்த மாதிரிதான் யானை வந்திருக்கும். ஓகேங்களா, காட்டோட வளமே வந்து அங்க வந்து ஒரு யானை இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புலி வந்தது அப்படின்னா வந்து அதனுடைய அங்க ஃபுல்லாவே அந்த காடு அப்படிங்கறதுடைய ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்ப இந்த மாதிரி காடு இருக்குது அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மேகசின்ல தான். ஓகேங்களா, அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வெளியே வந்திருக்கும். ஓகேங்களா, அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேட்டி கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் இவருக்காக வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்திய வனமகன் அப்படிங்கிற அந்த பட்டத்தை இவருக்கு கொடுத்திருப்பாங்க 2012. ஓகேங்களா, அப்புறம் இவர் பத்மஸ்ரீ விருது, அந்த பட்டம் இந்திய வனமகன் அப்படிங்கிறது 2012 வாங்கியிருப்பாரு. அதுல இருந்து ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் 2015 பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் மதிப்புறு முனைவர் பட்டம் வந்து பாத்தீங்கன்னா கவுகாத்தி யூனிவர்சிட்டில வாங்கியிருப்பாரு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? இதுதான் ஃபுல்லா ஸ்டோரி. ஓகேங்களா, ஒரு 30 வருஷமா வந்து ஒரு தனி மனிதனா வந்து போராடி ஒரு காட்டை உருவாக்கி இருப்பாரு. அந்த காட்டை அவர் உருவாக்கணுங்காட்டி தான் அவருக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ஸ்டோரி. புரிஞ்சுதுங்களா? கிளியர்? ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதுல நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேன். ஓகேங்களா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது கேட்பாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, அதை மட்டும், இதுதான் ஸ்டோரி. ஜஸ்ட் நீங்க இது ஒரு டைம் படிச்சுக்கோங்க. படிச்சுட்டு எது மனப்பாடம் பண்ணுமோ அதை மட்டும் ஒரு டைம் பாத்துங்க. ஓகேங்களா, ஓகே. ஃபர்ஸ்டே சொன்னேன், இதுல வந்து என்னது, மணல் தீவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூங்கில் மட்டும் தான் வளரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஒரு தீவு இருக்குதுன்னா அந்த தீவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மணல் தீவு, அது மூங்கில் மட்டும் தான் வளரும். அந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றினோட நடுவில் உள்ள ஒரு மணல் தீவு. ஓகேங்களா, பிரம்மபுத்திரா ஆத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான் வந்து மணல் தீவு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் மட்டும் தான் வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த காட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி மனிதர் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஓகே. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்ல வந்து ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யானை வந்து அவர் வீட்டையும் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போயிருக்கு. ஓகேங்களா, அதை பார்த்துட்டு இது பண்ணிருப்பாங்க. ஓகே, அந்த இவர் பேர் என்ன அப்படின்னா அசாம் மாநிலத்தின் ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பையேங். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே கிரிக்கெட்டர்ஸ் நேம் மாதிரிதான் வரும். ஓகேங்களா, அசாம் மாநிலத்தினுடைய ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பையேங் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, இவரு பிரம்மபுத்திரா ஆற்று நடுவில் கூடிய மிகப்பெரிய தீவுல எத்தனை வருஷமா 30 ஆண்டுகள் தனது கடின உழைப்பால் ஒரு காட்டை உருவாக்கியவர். ஓகேங்களா, அவருடைய அந்த காட்டிலேயே தான் அவர் தங்கி இருப்பாரு. ஓகேங்களா, நமது வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பவர். யானைகளுடைய வருகையை தமது உழைப்பிற்கு கிடைத்த பரிசாக கருதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜாதவ் பையேங். ஓகேங்களா, இந்தியாவின் வனமகன் என்று அழைக்கப்படும். ஓகே, அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜாதவ் பையன். ஒன்னா ஜாதவ் பையன் கொடுத்திருப்பாங்க, இல்ல ஆப்ஷன்ல இந்திய வனமகன் சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, யாருனாலும் யாரு, ஒரு 2 பேருமே ஒண்ணுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இது ஏன் ஒரு இந்த மாதிரி காட்டு உருவாக்குறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த பிரம்மபுத்திரா ஆற்றுல ஓடக்கூடிய அந்த வெள்ளம் வந்திருக்கும். எப்ப அப்படின்னா 1979. அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து வரக்கூடிய பாம்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரை ஒதுங்கிட்டு இறந்து போயிருக்கும். இல்ல அப்படின்னா அந்த வெப்பம் தாங்காமல் உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்ப அதுக்கு ரீசன் என்னன்னு கேட்கும் போதுதான் தீவுல வந்து பாத்தீங்கன்னா மரம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் வந்து என்னது மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, அப்ப ஊர் மக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கூட வந்து யாருமே சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நீ இதெல்லாம் நடக்காத காரியம், நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிப்பாரு. நான் அவர் அதெல்லாம் எதுவுமே யோசிக்காம அவரோட வேலையில மட்டும் கரெக்டா பண்ணிருக்காரு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட கையில கிடைச்ச எல்லா விதையும் வந்து பாத்தீங்கன்னா ஊனி இருப்பாரு. ஓகேங்களா, அதுல வந்து மூங்கில் மட்டும்தான் வந்து வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மூங்கில் ஃபுல்லா வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அதான் அந்த கேம்ப் மாதிரி ஒண்ணு வந்திருக்கும். ஓகேங்களா, அரசு வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒண்ணை வந்து பார்த்தா ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அவரும் ஜாயின் பண்ணிட்டு அந்த மரங்களை நட வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. 3 வருஷம். ஓகேங்களா, அந்த திட்டம் எத்தனை வரைக்கும்னா 3 வருஷம் இருக்கும். எல்லாரும் போயிருப்பாங்க, ஆனா வந்து அவர் மட்டும் இன்னும் அங்கேயே இருந்திருப்பாரு. அப்பதான் என்ன பண்ணிருப்பாருன்னா அசாம் வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர். ஓகேங்களா, அசாம் வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாதுநாத். ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட். அசாம் வேளாண் வந்து பல்கலைக்கழகம் வந்து பார்த்தா வந்து பேராசிரியர் ஜாதுநாத். அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா, அவர் வந்து மணலுடைய பரப்புல மற்ற மரங்கள் வளரணும் அப்படின்னா மண்ணினுடைய தன்மையை அதுக்கு ஏத்த மாதிரி மாத்தணும். அதுக்கு மண்புழுக்கள் சிவப்பு கட்டெரும்புகள் 2 உதவும். அதனால அதை கொண்டு வந்து போடுன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் தான் மண்ணோட தன்மை மாதிரி நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா புல்லு மரம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முளைக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க கால்நடை வந்து வளர்த்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா, அந்த காட்டு உருவாக்குறாருல அங்கே கால்நடை வளர்த்துட்டு அந்த கால்நடையோட கழிவுகள் சாணம் இதெல்லாத்தையும் பயன்படுத்தி இயற்கை உரங்கள் தயாரிப்பாரு. அதை வந்து அந்த காட்டுக்கு யூஸ் பண்ணிடுவாரு. ஓகேங்களா, இதையே தான் ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாரு. ஓகேங்களா, இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லா அதுதான் ஸ்டோரி இருக்கும். ஓகேங்களா, இதுல வந்து பாருங்க அந்த ஃபர்ஸ்ட் யானை, அதுக்கப்புறம் என்னது காட்டினுடைய வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து வர தொடங்குச்சு அப்படின்னா அந்த காட்டினுடைய உணவு சங்கிலி அப்படின்னு நிறைவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜிட்டு கலிட்டா அப்படிங்கிற ஒரு வந்து வனவிலங்கு ஆர்வலர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன பண்றாங்கன்னா காட்டை பற்றி கேள்விப்பட்டு அங்க வந்திருப்பாரு.
அந்த காட்டை எப்படி எல்லாம் உருவாக்குனாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் கேட்டிருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த கணக்கெடுப்புலயே கணக்கெடுப்பு வரைபடத்திலே இல்லாத இந்த காட்டை பார்த்து எல்லாரும் மகிழ்ந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த டைம் அந்த சைட்ல ஒரு யானை கூட்டத்தை விரட்டிட்டு ஒரு வனக்காவலர் போவார். ஓகேங்களா? அப்ப அவருக்கே அந்த மாதிரி இங்க ஒரு காடு இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதுல வனவிலங்கு ஆர்வலர் நேர்னு கேட்டாங்கன்னா ஜித்து கலெக்டா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதுல இந்த காட்டை பத்தி அவருக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவரை பாராட்டணும் அப்படின்னா நீங்க ஒரு 2 மரக்கண்ணை நடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஜாதவ் பையங்க அவரை பத்தி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேங்களா? இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த பாக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இதுல என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா 2012ஆம் ஆண்டு. ஓகேங்களா? 2012ல ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 2012ல எந்த யூனிவர்சிட்டின்னு பாத்துங்க, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை 2012ல. 2015ல இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் ஓகேங்களா? இந்தியா கவர்மெண்ட் பத்மஸ்ரீ விருது 2015ல கொடுத்திருப்பாங்க. கவுகாத்தி யூனிவர்சிட்டி பாத்தீங்கன்னா மதிப்புறு முனைவர் டாக்டரேட் பட்டம் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஜவஹர்லால் நேரு தான் இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புறு முனைவர் பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. புரிஞ்சுதுங்களா? டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர். இதுல என்ன அப்படின்னா ஒரு சில நேம்ஸ் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? அந்த நேம்ஸ் பாத்துக்கங்க. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ், அவ்வளவுதான். ஓகேங்களா? சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் இலக்கணம். ஓகேங்களா? 4 வகை குறுக்கங்கள். ஓகேங்களா? நமக்கு இங்க குறுக்கங்கள் அப்படிங்கும் போதே நமக்கு மீனிங் தெரியுது. என்னது? குறுகி ஒழிக்கக்கூடியதுதான் என்னது? குறுக்கங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்கலாம். ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை ஒழிப்பதற்கு உரிய கால அளவு உண்டு. ஓகேங்களா? அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மாத்திரை அப்படிங்கறத நம்ம ஸ்டார்டிங்லயே படிச்சோம். என்னது? ஒரு ஒரு கை ஒரு டைம் நொடிக்கிறதுக்கு இல்ல கன்சிமெண்ட்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் தான் என்னது? மாத்திரை அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எல்லா எழுத்துக்களும் எல்லா இடங்களும் தமக்குரிய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிப்பதில்லை. சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? குறுக்கங்கள் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சில எழுத்துக்கள் சில இடங்களில் தமக்குரிய கால அளவை விட குறைவாக ஒழிக்கும். இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் எழுத்துக்களை குறுக்கங்கள் என்கிறோம். ஓகேங்களா? குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்? அததான் இங்க என்னன்னு கொடுத்திருக்காங்க? 4 வகைன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, 4 வகை குறுக்கங்கள். ஓகேங்களா? ஒண்ணு ஐகார குறுக்கம், இன்னொன்னு ஔகார குறுக்கம், நெக்ஸ்ட் மகர குறுக்கம், அப்புறம் ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஓகேங்களா? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படிங்கறதுதான் என்னது? 4 வகை குறுக்கங்கள். ஓகேங்களா? இதுவுமே ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? ஐகார குறுக்கம். ஐகாரம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு எழுத்துக்குதுன்னா அதோட ஐ எழுத்து சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதான் ஐகாரம். ஓகேவா? இப்போட ஐ சேர்ந்து வரும் பைன்னு வரும். இக்கோட ஐ சேர்ந்து வந்துச்சு என்னது? கைன்னு வரும். ஓகேங்களா? அப்ப ஐகார எழுத்து சேர்ந்து வரும். ஓகேங்களா? அப்ப ஐ, கை, பை. ஓகேங்களா? இதெல்லாம் ஐகார எழுத்து. ஓகேங்களா? தனித்து இப்ப இது தனித்து வரும் அப்படின்னா ஒரு எழுத்து தனியா இண்டிவிஜுவலா வந்திருக்கா? ஓகேங்களா? இப்ப ஐ மட்டும் வந்திருக்கு, இங்க கை, இங்க பை, இதெல்லாம் தனி எழுத்து. ஓகேங்களா? இந்த மாதிரி தனித்து வரக்கூடிய இடங்கள்ல தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாக ஒழிக்கு. ஓகேங்களா? அப்ப தனியா ஐகார எழுத்து தனியா வந்துச்சு அப்படின்னா அது 2 மாத்திரை அளவு. ஏன்னா ஐ அப்படிங்கிறது நெடில் எழுத்து. ஓகேங்களா? இது என்னது? ஐங்கிறது தனியா வருது, நெடில் எழுத்து. சோ அதுக்கு என்னது? 2 மாத்திரை. இப்ப இதுவே இங்க பாருங்க, வையம், சமையல், பறவை. ஓகேங்களா? இதுல பாருங்க, வை அப்படிங்கிறது முதல்ல வருது. ஓகேங்களா? ஐ முதல்ல வருது. மை அப்படிங்கிறது இம்மு பிளஸ் ஐயா, இது என்னது? இடையில வருது. ஓகேங்களா? இது முதல்ல வருது. நெக்ஸ்ட் சமையல் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இடையில வருது. நெக்ஸ்ட் பறவையில பாருங்க, ஐ அப்படிங்கிறது என்னது? கடை. ஓகேங்களா? இறுதியில வருது. ஓகேங்களா? அப்ப இது முதல் இடை இறுதியில வருதா? இப்ப இதை பொறுத்து எப்படி மாறும் அப்படின்னா இங்க பாருங்க, வையம், சமையல், பறவை என சொற்களுடைய முதல் இடை இறுதி ஆகிய இடங்களில் வரும்போது தனக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஐகாரம் ஐகார குறுக்கம் எனப்படும். ஓகேங்களா? அந்த ஐகார குறைஞ்சு ஒழிக்கிறதுக்கு பேருதான் ஐகார குறுக்கம். ஐகாரம் சொல்லின் முதலில் வரும்போது 1.5 மாத்திரை அளவில் ஒழிக்கும். ஓகேங்களா? இப்ப தனியா வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை. ஓகேங்களா? தனியா வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை. இதே முதல்ல வந்துச்சு அப்படின்னா இங்க என்னன்னா 1.5 மாத்திரை.
ஓகேங்களா. அதே இந்த மாதிரி இடையிலையும் இறுதியிலையும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை அளவுல ஒலிக்கும். ஓகேங்களா. ஐகாரம் சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வரும்போது ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். ஓகேங்களா. இப்ப ஐகார குறுக்கத்துக்கு சிம்பிள் இங்க மட்டும் நீங்க போட்டுட்டு ஓகேங்களா தனியா ஓகேங்களா இதுல வந்து ஐன்னு மட்டும் போட்டுக்கோங்க. ஐன்னு மட்டும் தனியா வந்துச்சு அப்படின்னா அது 2 மாத்திரை. ஓகேங்களா. முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை. அடுத்தது இடையிலையும் இறுதியிலும் வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை. ஓகேங்களா. அவ்வளவுதான் இந்த ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஐகார குறுக்கத்தோட டாபிக்கே இவ்வளவுதான். ஐங்கிறது இப்ப தனி எழுத்தா வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை, முதல்ல வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை, இடையில இறுதியில வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை. ஓகேங்களா. இதுதான் வந்து ஐகார குறுக்கம். ஓகே. நெக்ஸ்ட் ஔகார குறுக்கம். ஔகாரம் அப்படிங்கிறது அந்த அப்படிங்கிற எழுத்து வருது இல்ல, அதுல இருந்து வந்து தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்கும். அதான் வந்து அப்படிங்கிறது. ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரிதான். இந்த வவ்வு அப்படிங்கிறதுல தனித்து வரக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மாத்திரை அப்படியே இருக்கும். ஓகேங்களா. இதுல ஔவையார் வௌவால்னு வரும்ல, இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி 1.5 மாத்திரை அளவுல ஒழிக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி அந்த குறைந்து ஒழிக்கூடிய ஔகாரம் தான் ஔகார குறுக்கம் சொல்றது. ஔகாரம் சொல்லுடைய இடையிலும் இறுதியிலும் வராது. அப்ப நமக்கு வேலையே இல்லை. ஓகேங்களா. தனியா அவ்வுன்னு வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை, முதல்ல மட்டும் வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை, இடையில இறுதியில வந்து என்ன ஆகாது, வராது ஔகாரம். ஓகேங்களா. இடையில இறுதியிலும் வராது. அவ்வளவுதான். ஓகேங்களா. டிக்டோ அதேதான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னது, மகர குறுக்கம். ஓகேங்களா. இதுல மட்டும் என்ன கொடுத்துருப்பாங்க பாருங்க. மகரம்னா என்னது, இம்மெழுத்துங்களா. இப்ப இங்க அம்மா பாடம் படித்தான் இந்த சொல்ல மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்கிறது. ஓகேங்களா. இம்மு அப்படிங்கிறது அந்த மா அப்படிங்கிறது என்னது, இம்மு அப்படிங்கிறது அரை மாத்திரை மெய்யெழுத்துங்களா. சோ அந்த மகர மெய்யெழுத்து வந்து என்னது, அரை மாத்திரை உடையது. அதனாலதான் அங்க அரை மாத்திரைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்ப அதனுடைய அரை மாத்திரை அளவுல அப்படியே ஒலிக்கும். இங்க அவ்வுக்கு ஐக்கெல்லாம் ஏன் 2 மாத்திரையும் கொடுத்தாங்க, ஐயல என்னது நெடில் எழுத்துக்கள். சோ அதுக்கு அதனுடைய மாத்திரை அளவுன்னு பாத்தீங்கன்னா 2. ஓகேங்களா. இப்ப மகர குறுக்கம் மகரம் இம்முங்கிறது மெய்யெழுத்து, அதனுடைய மாத்திரை அளவு அரை மாத்திரை. அப்ப அது அப்படியே ஒழிக்குதுங்கிறாங்க. ஆனா வலம் வந்தான் அந்த மகர மெய்யெழுத்து வகர எழுத்து வருவதனால், அதுக்கு அடுத்து வகர எழுத்து வருவதனால் மகர மெய்யானது தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து குறைந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்ப எதுவுமே இல்லை. ஓகேங்களா. அது கீழே நான் படிச்சு ஒட்டுக்கா சொல்றேன். ஓகேவா. போலும் எனும் சொல்லை போன் என்றும் மருளும் என்ற சொல்லை மருண் என்றும் செய்யுளில் ஓசை சீர்மைக்காக பயன்படுத்தினர். இச்சொற்களில் மகரமெய்யானது இன்னு அந்த எழுத்துக்களை அடுத்து வருவதனால் தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒலிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் மகரம் மகர குறுக்கம் எனப்படும். ஓகேங்களா. இப்ப நீங்க மகர குறுக்கத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்ப இங்க ஒரு வேர்டு இருக்கு, அதோட கடைசி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்மா அப்படின்னு வந்துதான் மகரம்னு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வகரம் வரணும். ஓகேங்களா. அந்த மகரத்துக்கு அடுத்தது வகரம் வந்துச்சு அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரையில இருந்து என்னது, கால் மாத்திரையா குறைந்து ஒழிக்கும். ஓகேங்களா. இது 1. 2வது இந்த போலும் அடுத்தது மருளும் அப்படின்னு இருக்குதுல்ல, அந்த எழுத்து போன் மருண். ஓகேங்களா. இந்த லும்முக்கு பதிலா இங்க இன்னு வரும். நெக்ஸ்ட் இந்த மருளும்க்கு பதிலா இங்க மருண்னு வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஓசைக்காக வந்து இந்த மாதிரி மாத்தி பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் மாத்திரை குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதை நீங்க சும்மா அந்த வேர்டு மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா போதும். ஓகேங்களா. போலும் மருளும் அப்படிங்கிறது கால் மாத்திரையா குறைந்து ஒழிக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து குறைஞ்சு ஒழிக்கிறத என்ன சொல்றாங்க, மகர குறுக்கம்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான் மகர குறுக்கத்துக்கு. இப்ப இதுல வந்து நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, பாடம் படித்தான், இதுல வந்து மகர மெய்யெழுத்தினுடைய அந்த மகர குறுக்கம் எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது அரை மாத்திரை முழுமையா தான் இருக்கும். ஏன்னா இம்முக்கு அடுத்து பாருங்க பகரம் இல்ல. ஓகேங்களா. பாதான் இருக்கு. ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா இம்முக்கு அடுத்து வா வந்திருக்கு அப்படின்னா தான் நமக்கு அரையில இருந்து கால் மாத்திரையா குறையும். ஓகேங்களா. அதைத்தான் இங்க சொல்லியிருப்பாங்க. மகர மெய்யெழுத்து அடுத்து வகரம் வந்தா மட்டும்தான் நமக்கு அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா குறையும். ஓகேங்களா. இதுதான் மகர குறுக்கம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஆயுத குறுக்கம். ஆயுதம்னாவே நமக்கு தெரியும் ஆயுத எழுத்து. இந்த அஃது எஃதுன்னு நார்மலா நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்துக்கு மாத்திரை அளவு எவ்வளவு, ஓகே மெசேஜ் பண்ணுங்க. ஆயுத எழுத்துக்கு மாத்திரையின் அளவு 2, 1, அரை, 3 ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா. அரை மாத்திரை உடையது. ஓகேங்களா. அப்ப மாத்திரை அளவுகள் எல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஷோர் டைம் அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகே. குறில் எழுத்துக்கு மாத்திரை அளவு எவ்வளவு, ஓகே நான் குறிலுக்கு 3 மட்டும் போட்டிருக்கேன். குறில் எழுத்துக்கு மாத்திரை அளவு சூப்பர் 1. நெடில் எழுத்துக்கு
நெடிலுக்கு 2. மெய்யெழுத்துக்கு சூப்பர். மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. ஓகேங்களா? வேற ஏதாவது பார்த்தோமா? இதே உயிர்மெய் குறில் உயிர்மெய் நெடில்னு வந்துரும். ஓகேங்களா? வேற ஏதாவது பார்த்துக்கோமா? ஓகேங்களா? இதுதான் பேசிக். இது ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே போதும். ஓகேங்களா? அப்ப ஆயுத எழுத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அரை மாத்திரை தான். ஓகேங்களா? அப்போ இங்க அஃது எஃகு அப்படிங்கிற சொல்லு ஆயுத எழுத்து தனக்குரிய அந்த அரை மாத்திரையில அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இதுல அந்த முள் பிளஸ் தீது. ஓகேங்களா? முக்டீது. ஓகேங்களா? இல்லு அதுக்கு அடுத்து தீது அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இல்லுங்கிறது அக்கா மாறும். ஓகேங்களா? முக்டீது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கல் கூட்டல் தீது கக்ரீது. ஓகேங்களா? அளபடை பார்த்திருக்கோம். சூப்பர். ஓகே, அளபடை நம்ம இன்னுமே டீட்டெயில்டா பார்ப்போம், அப்ப பாத்துக்கலாம். ஓகேங்களா? கல் கூட்டல் தீது அப்படிங்கிறது கக்ரீது. ஓகேங்களா? இந்த மாதிரி வரும்போதுதான் அதனுடைய அரை மாத்திரையில இருந்து என்னது கால் மாத்திரையா வந்து குறைஞ்சு ஒழிக்கும். இதுதான் வந்து என்னது ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? தனக்குரிய அரை மாத்திரை அளவுல இருந்து கால் மாத்திரை அளவாக வந்து ஒழிக்கிறது. இவ்வாறு குறைந்து ஒழிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் எனப்படும். ஓகேங்களா? இது நமக்கு பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம், இல்லைன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தும் கேட்கலாம். ஓகேங்களா? இந்த முள்கூட்டல் தீதுக்கு நமக்கு பிரித்தெழுதுகளையும் கொடுக்கலாம். முள்கூட்டல் தீது முக்தீது, கல்குட்டல் தீது கப்ரீது. ஓகேங்களா? இங்க பாருங்க ரீனு மாறும், கப்ரீதுன்னு மாறும். இந்த தீதுங்க டீன்னு மாறும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இது படிக்கிறப்ப நல்லா கேர்லெஸ் இல்லாம பாத்துங்க. முக்டி தீதுன்னு மாறும், இங்க ரீது அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? சோ நமக்கு இந்த பிரித்தெழுதுகளையும் கேட்கலாம், இல்லைன்னா இந்த ஆயுத குறுக்கத்தினுடைய மாத்திரை அளவுலையும் கேட்கலாம். ஓகேங்களா? 2 விதமாவும் கேட்கலாம். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுதுங்களா? ஐகாரம், ஔகாரம், மகரம், ஆயுதம். ஓகேங்களா? இது எதுவுமே இல்ல. இப்ப நான் சொல்றது வந்து சும்மா ஜஸ்ட் ரிவிஷன், அது மட்டும் கவனிச்சுங்க. இப்ப ஐகார குறுக்கம் அப்படிங்கும்போது 3 இருக்கும். தனியா வந்துச்சுன்னா 2 மாத்திரை, முதல்ல வந்துச்சு அப்படின்னா 1.5 மாத்திரை, நடுவுலையும் கடைசியிலயும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை. ஐகார குறுக்கம் முடிஞ்சது. ஔகாரம் அப்படின்னா இந்த அவுங்கிற வேர்டு தனியா வந்துச்சு அப்படின்னா 2, முதல்ல எழுத்து வந்துச்சுன்னா 1.5, இடையில எழுத்துல வராது. ஓகேங்களா? மகர குறுக்கம் அப்படிங்கும் போது என்னது இம்முக்கு மெய்யெழுத்து அரை மாத்திரை. ஓகேங்களா? அப்போ இம்முக்கு அடுத்து வகரம் வந்துச்சுன்னா கால் மாத்திரையா குறைஞ்சு ஒழிக்கும். அதே மாதிரி போலும் மருணும் அப்படின்னு வந்துச்சுன்னா கால் மாத்திரையா உரைக்கும். முடிஞ்சுதா? ஆயுத எழுத்து அந்த அஃது எஃகுங்கும் போது அப்படியே அரை மாத்திரையா இருக்கும். அதே அந்த முள்கிரீது கக்ரீது அப்படின்னு வரும்போது கால் மாத்திரையா ஆகும். அவ்வளவுதான் இது குறுக்கங்கள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? கிளியரா? ஏதாவது டவுட் இருக்குங்களா இலக்கணத்துல? இன்னும் ஓகே. டவுட் இருந்தா கேளுங்க, நான் கூட இப்பவே சொல்றேன். நோ மேம். ஓகே மேம். சூப்பர். ஓகே, அப்ப புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. கிளியர் மேம். ஓகே மேம். ஓகே, புக் பேக் சொல்லுங்க. வேட்கை என்னும் சொல்லில் ஐகார குறுக்கம் பெறும் மாத்திரை அளவு. ஓகேங்களா? இது எப்படி மேம் ஐகாரமா ஔகாரமான்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, கைன்னு வருது. சாரி, கைன்னு வருதுங்களா? ஓகேங்களா? கை அந்த வந்து என்னது இக்கு கூட்டல் ஐன்னு பிரிக்கலாமா? சோ அப்ப இக்கு கூட்டல் ஐ அப்படிங்கிறது கை. அப்ப இதுல ஐ அப்படிங்கிறது வந்துருக்கு. சோ இதுதான் ஐகாரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப இது கடைசியில வந்திருக்கு. அப்ப கடைசியில வந்து அதனுடைய மாத்திரை அளவு என்னன்னு சொல்லி படிச்சோம்? சூப்பர். ஆன்சர் 1. ஓகேங்களா? ஒரு மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும். ஓகேங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் மகர குறுக்கம் இடம்பெறாத சொல். ஓகேங்களா? மகர குறுக்கம் இல்லாத எது எதுன்னு கேக்குறாங்க. சூப்பர். பணம் கிடைத்தது. ஓகேங்களா? ஏன்னா இங்க பாருங்க, இதுல போன்னு நம்ம பார்த்திருக்கோம், மரும்னு பார்த்திருக்கோம். பணம் இம்முக்கு அப்புறம் வந்து பாருங்க இவ்வு வருது. ஓகேங்களா? மகரத்துக்கு அடுத்தது வகரம் வரணும். ஓகேங்களா? அப்ப விழுந்ததுங்கிறது வகரம். சோ இதுவுமே வரும். அப்ப பணம் கிடைத்தது, ஏன்னா இம்முக்கு அடுத்தது கீ வந்திருக்கும். சோ அதுதான் வராது. ஓகேங்களா? சூப்பர். சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது சொல்லினுடைய முதல்ல மட்டும் இடம்பெறுவது எது? ஔகார குறுக்கம். ஓகேங்களா? ஏன்னா ஔகார குறுக்கத்தினோட இடையிலயும் இறுதியிலையும் வராது. ஓகேங்களா? ஔகார குறுக்கம் முதல்ல வந்துச்சு அப்படின்னா அதோட மாத்திரை அளவு ஔகாரம் தனியா வந்தா 2 மாத்திரை. நான் கேட்கறது சொல்லோட முதல்ல மட்டும் வந்துச்சு அப்படின்னா. நல்லா புரிஞ்சுக்குங்க. தனியா வந்துச்சுன்னா மட்டும்தான் 2 மாத்திரை. ஓகேங்களா? இப்ப ஐ நான் ஏன் தனியா வந்தா 2 மாத்திரைனா, இப்ப பை அப்படிங்கிறதுக்கு மாத்திரை சொல்லுங்க ஐகார குறுக்கத்துல. சூப்பர்.
பை அப்படின்னு தனியா வந்திருக்கு. சோ அதனால ரெண்டு மாத்திரை. இதே இப்ப பையன்னு வந்திருக்கு அப்படின்னா இதுக்கு எவ்வளவு மாத்திரை? பையன் அப்படிங்கிறது 1.5 மாத்திரையில வரும். ஏன்னா பைங்கிறது முதல்ல வந்திருக்கு, ஐங்கிறது ஐகாரம் முதல்ல வந்திருக்கு. ஓகேங்களா, புரியுதா? சோ அப்ப அவங்க தனித்து வந்தா 2 மாத்திரை. அதே முதல்லன்னு வந்துச்சுன்னா நமக்கு என்னன்னு வரும்? 1.5 மாத்திரைன்னு தான் வரணும். ஓகேங்களா? இப்ப பார்த்த வரைக்கும் கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? சூப்பர். ஓகே, அடுத்தது புக் பேக்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். அடுத்ததுக்கு போவோம். சூப்பர். ஓகே, இதுல வந்து பாருங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். ஓகேங்களா, பால் எத்தனை வகைப்படும் கேட்டாங்கன்னா 5 வகைப்படும். ஓகேங்களா, பால் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்னா 5 வகை. ஓகே ஓகே, திணை எத்தனை வகைப்படும்? சூப்பர். திணை எத்தனை வகைப்படும்? 2. ஓகேங்களா, அதுதான் உயர்திணை, அக்ரிணை. ஓகேங்களா, இப்ப உயர்திணையில எத்தனை வகை பால்? ஓகே, பால் அப்படிங்கிறது 5 பார்த்தாச்சு. அது 5 என்னென்ன வகைனா ஆண், பெண், ஓகேங்களா, பலர்பால், அடுத்தது ஒன்றன் பால், பலவின் பால். ஓகேங்களா, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். ஓகேங்களா, இப்ப உயர்திணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பால் 3 வரும், அக்ரிணையில 2 வரும். உயர்திணை சார்ந்தது எது அப்படின்னா ஆண் பால். ஓகேங்களா, ஆணை குறிப்பது ஆண் பால். எக்ஸாம்பிள் மாணவன், செல்வன் அப்படிங்கிறது. பெண்ணை குறிப்பது பெண் பால், ஆதினி, மாணவி அப்படிங்கிறது. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை, ஓகேங்களா, ஒரு ஒட்டுக்கா கம்பைல் பண்ணி சொல்றதா வந்து என்னது? பலர்பால் அப்படிங்கிறது. ஓகேங்களா, மாணவர்கள், மக்கள் அப்படிங்கறதுதான் பலர்பால் அப்படிங்கிறது. அப்போ இப்போ ஒரு மனிதனை குறிக்கிறதுல எதுல இருந்து வந்துடும்? உயர்திணையில வந்துடும். அப்ப ஆண்பால், பெண்பால், பலர்பால் இந்த மூணுமே என்னதுல வந்துடும்? உயர்திணையில வந்துடும். ஓகேங்களா, ஆண்பால், பெண்பால், பலர்பால் உயர்திணையில வந்துடும். அக்ரிணில வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரற்ற பொருள்கள், அடுத்தது வந்து பார்த்தா விலங்குகள், இதெல்லாம் வந்து எதுல வந்துடும்? அக்ரிணில வந்துடும். ஓகேங்களா, அப்போ ஒண்ணு மட்டும், அதாவது சிங்குலரா. ஓகேங்களா, இப்ப வந்து ஒரு கல்லு மட்டும் இருக்கு. ஓகேங்களா, இல்லைன்னா ஒரு ஆடு மட்டும் இருக்கு. ஆடு அப்படின்னாவோ அல்லது கல்லு அப்படின்னாவோ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு மட்டும் குறிக்குது. சோ அதனாலதான் அது ஒன்றன் பால். ஓகேங்களா, இது உயிரற்றது, இது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகளை குறிப்பது. ஓகேங்களா, அப்போ ஒண்ணு மட்டும் தனியா சிங்கிளா வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றன் பால். அதே ஒண்ணுக்கு மேற்பட்டவற்றை குறிப்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா பலவின் பால். ஓகேங்களா, கல்லு அப்படிங்கிறது கற்களாகவும், ஆடு அப்படிங்கிறது ஆடுகள்னா, பசுனா பசுக்கள் அப்படின்னு பண்மையில சொல்றது வந்து பாத்தீங்கன்னா பலவின் பால்னு வரும். எக்ஸாம்பிள் மண்புழுக்கள், பசுக்கள். அப்ப இதுதான் சொல்றது. உயர்திணையில வந்து பார்த்தா பால் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். அது உயர்திணையில 3, ஆண்பால், பெண்பால், பலர்பால். அக்ரிணில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2, அதான் வந்து ஒன்றன் பால், பலவின் பால் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்ப வந்து எதிர்ப்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக. ஓகேங்களா, அப்ப மகளிர் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட் என்ன வரும்? சூப்பர். மகளிர் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் சூப்பர் சூப்பர், ஆடவர். பெண் அப்படிங்கிறதுக்கு பெண்ணா ஆண். ஓகே சூப்பர். சிறுவன்னா சிறுவன்னா சிறுமி. சூப்பர். அரசன் சூப்பர். அரசன்னா அரசி. நெக்ஸ்ட் மாணவன் மாணவி. தோழினா சூப்பர் சூப்பர், தோழி அப்படிங்கிறது தோழன். ஓகே, நெக்ஸ்ட்
இங்க பாருங்க, பிழையை திருத்தி சரிபார்க்கன்னு இருக்குங்களா, அதுக்கு நீங்க இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, கண்ணகி சிலம்பு அணிந்தான்னு இருக்குது. ஓகேங்களா, கண்ணகிங்கிறது பெண்ணு, ஆனா இங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ல கொடுத்துருக்காங்க, அணிந்தான்னு இருக்குது. அப்ப நம்ம இதை திருத்தி எழுதணும் எப்படின்னா, கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அப்படின்னு மாத்தி எழுதணும். ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கோவலன் சிலம்பு விற்க போனாள்னு இருக்கு, அப்ப என்ன வரும்? சூப்பர். கோவலன் சிலம்பு விற்க போனான் இன்னுன்னு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் அரசர்கள் நல்லாட்சி செய்தார்னு இருக்கு. ஆக்சுவலி ஒரு நாட்டுக்கு ஒரு அரசர் தான் இருப்பாங்க. சோ அரசர் நல்லாட்சி செய்தார். ஓகேங்களா, இந்த கல் வராது. ஓகேங்களா, பண்மையில வந்தாதான் செய்தனர் அந்த மாதிரி எல்லாம் வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பசு கன்றை ஈன்றன இருக்கு. ஈன்றனன்னு வராது, ஈன்றது. ஓகேங்களா, ஒருமையில வந்துச்சுன்னா தூதா வரும், பண்மையில வந்துச்சுன்னா தான் நான் வரும். ஓகேங்களா, ஈன்றது. நெக்ஸ்ட் மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு இருக்கு. மேம் இது 7th வந்து இயல் 2. ஓகேங்களா, 7th இயல் 2. ஓகே, ஃபர்ஸ்ட் டேர்ம். ஓகே, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஓகேங்களா, ஏன்னா மேகங்கள். ஓகேங்களா, இங்க பன்மை, சோ அப்ப கொண்டன. குழலின் நடனம் ஆடியதுன்னு இருக்கு. ஓகேங்களா, நடனம் ஆடினாள். ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க, கலைச்சொல் அறிவோம். ஓகேங்களா, தீவு அப்படிங்கிறது ஐஸ்லாண்டு. நெக்ஸ்ட் இயற்கை வளம் அப்படிங்கிறது, இயற்கைனாவே நேச்சுரல் தெரியும், வளம்னா ரிசோர்சஸ். ஓகேவா, நேச்சுரல் ரிசோர்சஸ். வன விலங்குகள் அப்படிங்கிறது வைல்ட் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் வன பாதுகாவலர். ஓகேங்களா, வன பாதுகாவலர் அப்படிங்கிறது ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படிங்கிறது வன பாதுகாவலர். உவமை அப்படிங்கிறது பேரபிள். காடு அப்படிங்கிறதுனா ஜங்கிள். வனவியல் அப்படின்னா ஃபாரஸ்ட்ரி. பல்லுயிர் மண்டலம் அப்படிங்கிறது பயோடைவர்சிட்டி. ஓகேங்களா, கலைச்சொல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாமே கடைசியில ஒரு டைம் பார்த்துட்டு போயிருங்க. ஓகேவா, இப்ப பார்த்த வரைக்கும் கிளியருங்களா? இயல் 2 கம்ப்ளீட். ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து பாருங்க திருக்குறள். ஓகே, திருக்குறள்ல வந்து பாருங்க, ஸ்டார்டிங் இந்த நுழையும் முன்ல பாருங்க, அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள். ஓகேங்களா, இந்த மாதிரி திருக்குறளுடைய பெருமை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஔவையார் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் கொடுத்துட்டு யாருன்னு சொல்லி கேட்பாங்க, அப்ப யாருன்னா ஔவையார். ஓகேங்களா, ஔவையார். ஓகே, இது வந்து எதை பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா திருக்குறளுடைய பெருமையை பத்தி சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் குறள் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அழுக்காராமை அப்படிங்கிறதுல இருந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு. ஓகேங்களா, இதுல என்ன சொல்றாங்க, ஒழுக்காரா இருக்கணும். ஓகேங்களா, அதான் அவனுடைய இயல்பு அப்படிங்கிறது. இதுக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. ஸ்கிரீன் விசிபிளா இல்லைங்களா? ஓகே 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 ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஓகேவா, அவ்வியா நெஞ்சத்தான் அப்படிங்கிறது என்னது? அவ்வியா நெஞ்சனா பொறாமை இருக்கிறவங்களுடைய ஆக்கம். ஆக்கம்னா இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, செல்வம். ஓகேங்களா, ஆக்கம் அப்படிங்கிறது என்னது, செல்வம். அந்த அவ்விய நெஞ்சத்தான் அப்படின்னா பொறாமை கொண்டவருடைய செல்வம்.
செவ்வியன் அப்படின்னா பொறாமை இல்லாதவனுடைய வறுமை. ஓகேங்களா, அவங்களுடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் அப்படிங்கிறத அவ்விய நெஞ்சத்தானுடைய ஆக்கமும் செவ்வியனுடைய கேடும் நினைக்கப்படும் அப்படிங்கிறது இதுக்கு மீனிங். ஓகேங்களா, இது பொருள்ல கூட கொஸ்டினா கேட்கலாம். ஓகேங்களா, பொறாமை கொண்டவருடைய டேஸ் சான்றோர்களால் ஆராயப்படும்னு கொடுக்கலாம். இல்லைன்னா யாருடைய செல்வத்தை வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் சொல்லி கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா யாருடைய வறுமையை வந்து சான்றோர்களால் ஆராயப்படும் சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா, அப்ப பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாமவங்களுடைய வறுமையும் வந்து பாத்தீங்கன்னா சான்றோர்களால் ஆராயப்படும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். ஓகேங்களா, இது படிக்க போதே தெரிவிக்க முன் இன்று பின்னோக்கா சொல் அப்படின்னா எதா இருந்தாலும் நமக்கு முன்னாடி நின்று பேசணும், பின்னாடி போய் பேசக்கூடாது அப்படிங்கறதா வந்து இதனுடைய குரல் மீனிங். ஓகேங்களா, ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களையும் சொன்னாலும் சொல்லலாம், ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறுதல் கூடாது. எதா இருந்தாலும் எனக்கு முன்னாடி வந்து பேசு. ஓகேங்களா, அவன் இல்லாதப்ப அதை பத்தி பேசுறோம், அவனை பத்தி பேசணும் அப்படின்னாவே அது தப்பான செயல். ஓகேங்களா, அதான் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன் நின்று பின்னோக்கா சொல் அப்படிங்க. முன்னாடி நின்று சொல்லணும், பின்னாடி போயிட்டு சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஓகேங்களா, ஏதிலார் குற்றம் அப்படின்னா என்னன்னா, இது படிக்கிறப்பவே பாருங்க, ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் அப்படின்னா அடுத்தவங்களோட தப்பு பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு டக்குன்னு தெரியும். ஓகேங்களா, அப்போ எப்படி நம்ம இன்னொருத்தரோட குற்றத்தை பாக்குறோமோ அது மாதிரியே நம்மளோட குற்றம் என்னவோ அதை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு துன்பமும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் பிறருடைய குற்றத்தை காண்பது போல தன்னுடைய குற்றத்தையும் காண்பவருடைய வாழ்வுல துன்பம் இல்லை. ஓகேங்களா, அடுத்தவங்க செஞ்சா அது தப்பு பண்ணா நமக்கு எப்படி தெரியுதோ அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணா நமக்கு தெரியணும். அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னது வாழ்க்கையில துன்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணுமுல. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அருளாகிய செல்வம் தான் இருக்கிறதுல எல்லா செல்வத்திலயும் சிறந்த செல்வம். ஓகேங்களா, பொருள் செல்வம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம போகும். சோ அந்த பொருள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லாத்துட்டையுமே இருக்கும். ஓகேங்களா, இழுந்து விட்டு கூட இருக்கும். ஆனா அருட்செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த செல்வம் அப்படின்னு இதுல சொல்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஓகேங்களா, வலியார் முன் அப்படின்னா வலியார்னா ஒரு வலிமையானவங்களுக்கு முன்னாடி நம்மள போய் நிக்கிறோம்ல. ஓகேங்களா, இப்ப இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப உங்களுக்கு முன்னாடி இப்ப நீங்க ஒருத்தர் வந்து சண்டைக்கு போறீங்க, ஆனா அது எப்படிப்பட்டீங்கன்னா உங்களை விட ரொம்ப வலிமை குன்றியவர்கள். ஓகேங்களா, உங்களை விட வந்து ரொம்ப வீக் ஆக்குறவங்ககிட்ட நீங்க சண்டைக்கு போறீங்க அப்படின்னா நீங்க உங்களை விட நல்லா ஸ்ட்ராங்கா ஜிம்முக்கு போயிட்டு நல்லா சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க கிட்ட நீங்க சண்டைக்கு போறீங்க. ஓகேங்களா, அப்ப நம்ம எப்படி இருப்போமோ அதை நம்ம நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அதான் ஒருவர் தம்மை விட மெலிந்தவரை துன்புறுத்தும் போது தம்மை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சு இருக்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும். ஓகேங்களா, நாம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு வீக்கா நம்மளை விட ரொம்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே மெலிந்திருக்காங்க. ஓகேங்களா, ரொம்பவுமே இருக்கவங்கள்ட்ட போயிட்டு நம்ம போய் சண்டைக்கு போறோம் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு ஜிம்பாடி வச்சுக்கிறீங்க வந்து சண்டை போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கும் போது அப்ப அவரோட நிலைமையில நம்மளை வச்சு பார்க்கணும் அப்படிங்கறது இதுக்கான மீனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல். ஓகேங்களா, இது நமக்கு நார்மலா எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான். ஓகேங்களா, வாய்மை அப்படிங்கிறது என்னது, நமக்கு எந்த ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லணும், அதான் பேசணும், அதுதான் வந்து வாய்மை அப்படிங்கிறது. ஓகேங்களா, வாய்மைனாவே தீங்கு தராத சொற்களை பேசுதல். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஓகேங்களா, இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே படிச்சதுதான். ஓகேங்களா, அதாவது நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பொய் சொல்லக்கூடாது. சப்போஸ் நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளுடைய உள்ளமே நம்மள வந்து கொன்னுரும் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா, அதான் தனது ஒருவர் தம் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது, அவ்வாறு கூறினால் அவர் நெஞ்சமே அவரை வருத்தும். ஓகேங்களா, அதான் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும். ஓகேங்களா, தன்னோட நெஞ்சு அறிய ஒருத்தர் பொய் சொல்லக்கூடாது. சப்போஸ் சொல்லிட்டாரு அப்படின்னா அது நமக்கு பொய்ன்னு நமக்கு தெரியும்ல, சோ அந்த நெஞ்சே வந்து பாத்தீங்கன்னா நம்மள சுற்றும் வருத்தும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன். ஓகேங்களா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், பொய்யாது அப்படின்னு என்னது பொய் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ உள்ளத்தால் அப்படிங்கும் போது என்னது நம்மளோட உள்ளத்துல வந்து பாத்தீங்கன்னா பொய் இல்லாம இருக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாவே உலகத்தாருடைய உள்ளத்துல எல்லாம் அவங்கதான் இருப்பாங்க அப்படிங்கறத இதுக்கான மீனிங். ஓகேங்களா, உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். ஓகேங்களா, உள்ளத்துல பொய் இல்லை அப்படின்னாவே உலகத்தார் இருக்கக்கூடிய உள்ளத்துல எல்லாமே அவங்கதான் இருப்பாங்க அப்படிங்கறது அதுக்கான மீனிங். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான திருக்குறள். ஓகேங்களா, இயற்றல் அப்படிங்கிறது என்னது,
நமக்கு நம்ம ஒரு பொருளை வந்து இயற்றோம். அதாவது நம்ம பொருள் எப்படி வந்து பார்த்தாங்கன்னா ஒரு எப்படி நமக்கு வருது அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வேலை செஞ்சது மூலமா கிடைக்குது அந்த மாதிரி. ஓகேங்களா, பொருள் வரும் வழிகளை அறிதல். நெக்ஸ்ட் ஈட்டல் அப்படிங்கிறது என்னது? பொருளை வந்து சேர்த்துக்கிறது. ஓகேங்களா, காத்தல்னா அந்த சேர்த்த பொருளை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் காத்த வகுத்தல்னா அந்த பாதுகாத்து நம்ம ஒரு இப்போ பணம் வருது. ஓகேங்களா, பணத்தை நம்ம எப்படிலாம் சம்பாதிக்கலாங்கிற வழியை தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பணத்தை சேர்க்கிறோம். அந்த சேர்த்த பணத்தை பாதுகாக்கிறோம் பேங்க்ல வச்சு. அந்த பாதுகாத்த பணத்தை என்ன பண்றோம் அப்படின்னா அது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகுக்கிறோம். ஓகே, இது இதுக்கு, இது ட்ரிப்புக்கு, இது புக்ஸுக்கு, ஓகேங்களா, இது வாடகைக்கு, அந்த மாதிரி வகுத்தல். ஓகேங்களா, காத்த பொருளை பயனுள்ள வகையில் திட்டமிட்டு செலவிடுதல், அதுதான் வகுத்தல். ஓகேங்களா, இதுதான் ஒரு சிறந்தனுடைய அரசினுடைய செயல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப அரசின் செயல்களாக குறிப்பிடுவது எது எதுன்னு கேட்டாங்கன்னா ஏற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் அப்படிங்கிறது 4 தான் வந்து அரசினுடைய செயல்களாகும். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் திருக்குறளுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும் திருவள்ளுவர். ஓகேங்களா, அவர் 2000 வருஷத்துக்கு வந்து முற்பட்டவர். அவருடைய வேறு பெயர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறப்பு பெயர்கள் முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதர் அப்படிங்கிற சிறப்பு பெயர்களால் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிடப்படுகிறார். நெக்ஸ்ட் இந்த திருக்குறள்ல திருன்னு அடைமொழி வருது இல்ல, அந்த திருன்னு அடைமொழியோடு வரக்கூடிய முதல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். நெக்ஸ்ட் திருக்குறள் வந்து மூன்று வகை, 3 போப்ப பிரிப்பாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துல வந்து பாத்தீங்கன்னா 38 அதிகாரக்கும், பொருட்பால 70 அதிகாரம், இன்பத்துப்பால 25 அதிகாரம். நான் இது முதல்லயே 6th சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, இது டைம் ரிவிஷன் பண்ணிக்கங்க. மொத்தமா 133 அதிகாரம். ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள்னா மொத்தம் 1330 குறள் இருக்கும். ஓகேங்களா, திருக்குறளுக்கு வேற பேர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா முப்பால், தெய்வநூல், பொய்யாமொழி. ஓகேங்களா, இதெல்லாம் வேற வேற பேர்கள். ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா திருக்குறள்? ஓகே, சூப்பர். ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. வாய்மை எனப்படுவது சூப்பர். வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல். டேஸ் செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவனுடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் பொருட்செல்வம் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் செல்வம், பொருட்செல்வம். ஓகே, நெக்ஸ்ட் யாதெனினும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது யாது கூட்டல் எனின், யாதெனின். ஓகே, நெக்ஸ்ட் தன் கூட்டல் நெஞ்சு என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பி. சூப்பர், தன் நெஞ்சு. ஓகே, தீது கூட்டல் உண்டோ என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சூப்பர், ஆப்ஷன் ஏ, தீதுண்டோ. ஓகேங்களா, இதுல வந்து பாருங்க சும்மா சிறந்த அரசின் பணிகளை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன வரும்? நமக்கு திருக்குறள் தெரியும், இயற்றலும். ஓகேங்களா, அந்த திருக்குறளுடைய பொருள் தான் கேட்டிருக்காங்க. இயற்றலும், ஈட்டலும், காத்தலும், காத்த வகுத்தலும், வல்லதரசு அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப ஃபர்ஸ்ட் இயற்றல் அப்படிங்கிறது என்னது? பொருள்களினுடைய வரக்கூடிய வழியை அறிதல். ஓகேங்களா, அதுதான் ஆப்ஷன் 1க்கு வரும். 2வது அந்த எந்த வழியை அறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொருளை என்னது சேர்க்கணும், அப்ப பொருட்களை சேர்த்தல், அதான் ஈட்டல். நெக்ஸ்ட் சேர்த்த பொருளை என்ன பண்ணும்? பாதுகாக்கணும். ஓகேங்களா, பாதுகாத்த பொருளை எப்படி பிரிச்சு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த காந்தியடிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொய் பேச மாட்டேன் அப்படிங்கிற வந்து ஒரு சபதம் எடுத்திருப்பார்ல. ஓகேங்களா, அதை கொடுத்திருப்பாங்க. இதுக்கு உண்டான திருக்குறள் இது. சூப்பர், 3வது. ஓகேங்களா, உள்ளத்தால் பொய்யாது உலகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே, இயல் 2 பிளஸ் திருக்குறள் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்ப இதுல இப்ப பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் வாய்ஸ் கொடுக்குறேன். நீங்க டவுட் இருக்கிறீங்க வெயிட் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஓவர். ஓகேங்களா.
ஓகே, டவுட் இல்லாதீங்க ரிலீவ் ஆயிக்கலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.